பெருமதிப்பிற்குரிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களினுக்காக ஓயாத போராடி கொண்டிருக்கும் நம்மளுடைய பேரன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஐயா முத்தரசன் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேலுமுருகன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மற்றும் பத்திரிகை தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக இந்த விழாவிலே நாயகனாகவும் எங்களுடைய திரையுலகின் ஒரு பொக்கிஷமாக இருக்கிற சத்யராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். சத்யராஜ் சார் மாதிரி ஒரு நடிகரை பெற்றது இந்த சினிமா பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பொக்கிஷம். அவரை போல ஒரு சின்சியரான, ஒரு உழைக்கக்கூடிய, ஒரு இயக்குநர்களோட அனுசரித்து போகக்கூடிய, ஒரு கதையை உணர்ந்து நடிக்கக்கூடிய, நேரம் தவறாமல் இருக்கக்கூடிய சிவாஜி சாருக்கு அப்புறம் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலே சத்யராஜ் சார் தான் 100% டைமிங்கை மெயின்டைன் பண்ணுற ஆக்டர் எங்களுக்கு. அதை போல் ஒரு டிசிப்ளினாக ஒரு ஆக்டர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த தமிழ் சினிமாவில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் மீண்டும் வர சொல்லி அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய எட்மன் பிரபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வியாபார ரீதியாக உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த விழாவிலே நான் முக்கியமாக ஐயா திருமாவளவன் அவர்களுக்கும், மீண்டும் உள்ள வேலுமுருகன் அவர்களுக்கும், முத்தரசன் அவர்களுக்கும், மீண்டும் இல்லைங்கள அரசியல் ரீதி உள்ள அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், இதுபோல் நிறைய சினிமா விழாக்களுக்கு நீங்களாம் முக்கியத்துவம் தர வேண்டும், நீங்கள்லாம் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலேயே திரையரங்கில் படம் பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. காரணம், இதுக்கான ப்ரொமோஷன்ஸ் நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்குது. காரணம் மக்களுடைய மனநிலை வேறையாக இருக்குது. மற்ற மாநிலங்களுக்கு எங்களுக்கு தேர்தலில் ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு இருக்கிறோடைய 90% தயாரிப்பாளர்கள் நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கான விஷயங்கள் நிறைய அங்கே நடக்கலை. அது மாதிரி இது நிறையா கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ்க்காகவும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கும் போராடிட்டு இருக்கிறோம். இது எல்லா விதத்திலும் சினிமா நசிந்து கொண்டே இருக்கிறது. சினிமான்றது ஒரு ஒப்பற்ற தொழில். இது வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை சார். ஆக்சுவலாக இது மக்களுடைய அத்தனை அவனுடைய கோபம், ஆசை, பாசம், காமம் எல்லாத்தையும் தீர்த்துக்கிற இடம் சினிமா தியேட்டர். சினிமா அதில் தான் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க மக்கள். அதை விட்டுட்டோம்னா இந்த நாட்டுடைய சட்டம் ஒழுங்கே கெட்டு போகும் இந்த சினிமா இல்லைன்னா. ஏன்னா அவனுடைய எல்லா இதுவுமே இங்கே தீர்த்துக்கிற இடம் இந்த இடம். அப்பேற்பட்ட ஒரு சினிமாவுக்கு சரியான அங்கீகாரம் எதுவுமே இல்லாமல், எங்களுக்கு ஆடியன்ஸும் தேட்டருக்குள்ளே வராமல், தேட்டர் காஸ்ட் அதிகமாக இருக்குது, கேன்டீன் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு ஆடியன்ஸ் உள்ள வரதில்லை. அதேமாரி படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா ரிஸ்க் மொத்தம் ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்குது. இன்றைக்கி தோழர் சிகவரை ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தில் எவ்வளோ ரூபாய் கிடைத்தாலும் அது தயாரிப்பாளருக்கு கிடைக்கும். ஆனால் எல்லா பேரும் எல்லாத்துக்கும் போகும். அது நஷ்டம் வந்தால் தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் போகும். அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். அதுபோல் இந்த சினிமாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்தது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. ஏன்னா உங்களால் இந்த சினிமா இன்னும் அதிக தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகப்படும், அதிக மக்களால் பார்க்கப்படும். இந்த விளம்பரங்கள், இந்த விழா அதிகமாக பார்க்கப்படும். அதன் மூலமாக இந்த படம் ஒரு நல்ல லாபத்தை எட்ட வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. இதே போல் பல விழாக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும். எங்களுக்குள்ள குறைகளை கூட மத்திய அரசியலை சொல்லி எங்களுக்கு வேண்டுகிற சில சலுகையெல்லாம் தேவைப்படுகிறது. நாங்களும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அவற்றையெல்லாம் நீங்களும் பெற்றுத்தர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே உங்களிடத்திலும் இந்த கோரிக்கையை வைத்து இந்த விழாவிற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தோழர் சேகுவேரா இந்த படத்தில் அண்ணாச்சி நீங்கள் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் வழக்கம் போல் நான் நடிக்கலைங்க. இதனுடைய தயாரிப்பாளர் அவர்களும் இயக்குனர் அவர்களும் அண்ணாச்சி இந்த மாதிரி தோழர் சேகுவேரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கோம், அந்த படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன உதறல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இல்லை கொஞ்ச நாளாகவே எங்கே பார்த்தாலும் ஒரே குரூப்பாகவே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, நீங்களும் அதே மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்களா பிரதர்ன்னு கேட்டேன். இல்லையா, நீங்கள் வாங்கினேன் ட்ரெய்லர் பாருங்களேன், ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் அப்படின்னாப்புல. இப்போ நம்மகிட்ட சொல்லிட்டு தான் போட்டாங்க, படத்தில் வராத காட்சி அப்படின்னு சொல்லி அண்ணன் சத்யராஜ் அண்ணன் வெளுன்னு வெளுத்திருக்காப்புல. யாரை வெளுத்திருக்காங்க அப்படின்றது வெளுத்தல் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. இது யாரை வெளுத்திருக்கான்றது நம்ம இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிதானே இயக்குனர் அலெக்ஸ்? உண்மையிலே நம்ம சத்யராஜனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காங்க. ஆமாம், சத்யராஜனே பாட்டு அருமையாக இருக்குண்ணே. அடுத்தடுத்து உங்களுக்கு ஏகப்பட்ட அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. சத்யராஜன் ஒரு வாட்டி எல்லோரும் நல்லா உற்சாகமாக கையில் தட்டி வாழ்த்து சொல்லிடுவோமா. அருமை.
அப்புறம் இன்னும் மேடையில் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அண்ணன் வேலுமுருகன் இருக்காங்க, ஐயா திருமாவளவன் ஐயா இருக்காங்க, அன்னை முத்தரசன் இருக்காங்க, இன்னும் நம்ம கூல் சுரேஷ் இருக்காங்க. உங்களுடைய பேச்செல்லாம் கேட்கறதுக்காக தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏய், நீ தான் அந்த குரூப்பா? எங்கே போனாலும் முன்னாடி வரும் உங்களுக்கு. அண்ணன் ரவிமரி அண்ணன் இருக்காங்க. அண்ணன் பேசி அமர்ந்த சிவா அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிட்டு, இந்த படத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க. இதை நம்ம படம் பார்த்த பிறகு பேசுவோம், சரியா? அதனால் நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்குது அப்படின்றத நான் ஓரளவுக்கு உறுதி பண்ணியிருக்கேன். படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு மற்ற கதைகளை பேசுவோம். இன்னும் முக்கியமான நிறைய விஷயங்களை பேசுவதற்காக நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய பேச்சை உங்களை போலவே நானும் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹீரோ தம்பி எங்கே தம்பி வாங்க. ஆமாம், இந்த தம்பி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. முதல் படமா தம்பி? இதான் முதல் படமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. தோற்றம்லாம் ஒரு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அதுக்கேற்ற பயங்கர உழைச்சிருக்கீங்க, உழைப்பு அதில் தெரியுது. இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அது நம்ம புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜன் அவர்களுக்கு அமைதி படைக்கு அடுத்து நிறைய படங்கள் நல்ல படங்கள் அண்ணன் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் இந்த படமும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடிமைப்பட்டு கிடக்கின்ற மக்களின் உரிமைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த மாபெரும் புரட்சியாளரின் பெயரை தாங்கிய இப்படத்தின் தயாரிப்பாளர் மேற்பிற்குரிய அருமை நண்பர் எட்மண்ட் பிரபு அவர்களே, அவரை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைத்த இயக்குனர் செல்வகுமார் அவர்களே, இந்த படத்தின் இயக்குனர் மிக இளம் வயதில் மிகச் சிறப்பாக தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக மக்களுக்கு காட்சி ஊடகத்தினூடாக தந்திருக்கின்ற அலெக்ஸ் அவர்களே, இந்த பாடல் வெளியீட்டு விழாவை வெளியிட்டு சென்சார் போர்டின் அடக்குமுறைகளுக்கு விரைவில் ஒரு முடிவு எட்டுவதற்காக ஏற்கனவே இதே அரங்கில் என்னை பணித்திட்ட என் அன்புக்குரிய அண்ணன் திருமா அவர்களே, என் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்களே, திரைத்துறையில் நான் ஒரு மாத காலம் அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்களின் அழைப்பை ஏற்று அங்கு பயணித்த போது தமிழ்நாட்டின் பல்வேறு வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து பேசிய போதும் திரைத்துறையை சார்ந்த அமர்வில் அங்கு நம்முடைய தமிழர்கள் எழுப்பிய கேள்விகளில் நான் மிக நெஞ்சுரத்தோடு நெஞ்ச நிமிர்த்தி திரைத்துறையிலும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்கின்ற உண்மையான ஒரு புரட்சி தமிழன் சத்யராஜ் என்று அந்த அரங்குகளில் பதிலளித்தேன். சேக்குவராக பாத்திரத்தை ஏற்று மிகச்சிறப்பாக நடித்து இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு இந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் தன்னுடைய வாய்ப்பை தந்த அண்ணன் சத்யராஜ் அவர்களுக்கும், இந்த மேடையில் ஏற்கனவே என்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் அண்ணன் சிவா, அம்மா கிரியேஷன் சிவா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்ற ஒரு படத்தில் பாவனாவினுடைய தாய்மாமனாக நடிக்க தெரியாமல் நடித்திருப்பேன். இங்கு கூல் சுரேஷ், அவரை யூடியூப்பில் சினிமா விமர்சகர் அப்படி இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப கூலாக எல்லாரையும் பேசி சிரிக்க வச்சு மகிழ்ச்சி அடைய வைத்தார். அவர் வணக்கம் வைக்கலன்னு சொன்னார். வந்த உடனே அவருக்கு நான் பெரிய கும்பிடு போட்டு தான் உள்ளே வந்தேன். அவர் என்னை நோக்கி கும்பிட்டார், நான் அவரை நோக்கி கும்பிட்டேன். கூல் சுரேஷ் அவர்களுக்கும் சிறந்த நடிகர் ரவி மரியான் அவர்களுக்கும், எங்கள் அண்ணாச்சி சன் டிவி இன்னைக்கு வளர்ந்து உலகத்தின் பல முனைகளில் இருக்கிற அன்றைய குழந்தை நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு மிக பிடித்தமான குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தாருக்கு பிடித்தமான ஒரு அற்புதமான கலைஞன் நம்முடைய இமான் அண்ணாச்சி அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் KMS பாலமுருகன் அவர்களுக்கும், எங்கள் அண்ணன் கரிக்கோல்ராஜ் உள்ளிட்ட மிகப்பெரிய ஆளுமைகள், பின்வரிசையில் எண்ணற்ற
இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்காக உழைத்திட்ட பல துறை வல்லுநர்கள், எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், பல்வேறு மிகச்சிறந்த ஆளுமைகளாக வருகிறது அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும், என்னோடு வருகின்றிருக்கின்ற அருமை சகோதரர் வேணுகோபால் உள்ளிட்ட என் தோழமை உறவுகளுக்கும் என் நெஞ்ச நிறைந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் கட் செய்யப்பட்ட காட்சிகள், தடை செய்யப்பட்ட காட்சிகள் என்று ஒளிபரப்பிய அந்த காட்சிகள் அத்தனையும் மிக அற்புதமான காட்சிகள். எது எல்லாம் மக்களுக்கு சென்று சேர வேண்டுமோ அது அத்தனையும் தடுக்கிற கூட்டம் திட்டமிட்டு சட்டம் போட்டு தடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த தடைகளை உடைத்து அந்த உத்தரவுகளை மீறி இந்த படம் வெளி உலகத்திற்கு வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் அண்ணன் சத்யராஜ் அவர்களால் இன்றைக்கு பாடப்பட்டு ஒலிக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல். அது அண்ணன் திருமா அவர்களின் வரிகளில் உதிர்த்த வார்த்தைகளாக இருக்கலாம், கருவாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் அந்த 3 கருத்துக்களையும் இன்றைய இந்திய தணிக்கை துறைக்கு எதிராக அண்ணன் திருமா அவர்களும், முத்தரசன் அவர்களும், வேல்முருகன் அவர்களும், அண்ணன் சத்யராஜ் அவர்களும் சேர்ந்து இங்கே அருமை சகோதரர் எட்மண்ட் பிரபு போன்ற மிக சமூகத்தில் கஷ்டப்பட்டு உழைத்து சில தயாரிப்பாளர்களை இங்கே வெளிநாட்டுக்கான தயாரிப்பு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற நண்பர் உள்ளிட்டவர்களுக்கும் நன்றி. இதுபோன்று சிரமப்பட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த படம் அடித்தளத்தில் இருக்கிற மக்களின் உணர்வுகளை, உணர்ச்சிகளை, அவர்கள் படுகின்ற பாடுகளை, அவர்களுடைய துன்பங்களை, துயரங்களை, இன்றைக்கு திரைத்துறை என்கிற இந்த கலைத்துறையின் ஊடாகத்தான் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைய முடியும் என்கிற அந்த வலிமையான ஊடகத்தின் ஊடாக அதை கொண்டு சேர்ப்பதற்கான அவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அதை தடுத்து அவருடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கதை அம்சங்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்திகளை மக்களிடம் சென்று சேர்க்காமல் தடுப்பதும் ஏற்புடைய செயல் அல்ல. இவர்கள் சட்டம் சொல்கிறது என்கிற பெயரில் மிக ஆபாசமான, அருவருக்கத்தக்க, மோசமான பல நிகழ்வுகளை எல்லாம் அனுமதிக்கின்ற சாதிய மோதல்களை, வன்மங்களை, வன்முறைகளை, ஆணவ படுகொல்களை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை எல்லாம் குறித்து இன்றைக்கு எது எதற்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அது இதற்கெல்லாம் சொல்ல மறந்து அண்ணன் சத்யராஜ் அவர்கள் தண்ணீர் பிடிக்கிற காட்சியிலிருந்து, உணவு கரியின் காட்சியிலிருந்து, அந்த மாணவனை அவர் கீழே முட்டி போட்டு கைதூக்கி பேசுகின்ற அந்த வசனத்திலிருந்து அத்தனை காட்சிகளும் இந்த சமூகத்திற்கு சென்றடைய வேண்டிய அந்த காட்சிகள். நான் கேட்கிறேன், அக்கரகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வாழ்வதற்கான இடம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அதை தடை செய்திருக்கலாம். ஆனால் அக்கரகாரம் என்பது மனிதர்கள் வாழ்கின்ற இடத்தையும் குறிக்கும். ஆக அந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற அந்த தன் சார்ந்த சாதி ஆதிக்கத்தின் வெளிப்பாடை உணர்த்துகிற மிக அற்புதமான வசனங்கள். கடைசியாக அந்த குழந்தை அழுகின்ற அந்த காட்சியில் அந்த ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக அதை கையாண்டிருக்கிறார்கள். இதிலே இது போன்ற ஒரு குறைந்த நிதியை கொண்டு படத்தை தயாரிக்கின்ற போது ஒவ்வொரு துறை சார்ந்த ஒளிப்பதிவாளரிலிருந்து, இசையமைப்பாளரிலிருந்து, ஒவ்வொரு துறை சார்ந்த நடிகர்களும் தங்களுக்கு ஏற்பளிக்கப்பட்ட அந்த கதையின் பாத்திரத்தை மிகச்சிறப்பாகவே செய்திருப்பதாக நான் அறிகிறேன். தயாரிப்பாளர் அவர்கள் தடை செய்யப்பட்ட வெட்டி 42 கட்குழுத்து தூக்கப்பட்ட காட்சிகளின் சில பகுதிகளை எனக்கும் காண்பித்தார்கள். உண்மையிலேயே அது வேதனையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இதுபோல் விளிம்பு நிலையில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட நமது சிறுபான்மை மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த காட்சியை இது போன்ற திரைத்துறையின் ஊராக பயன்படுத்துகின்ற போது அது மக்களிடத்திலே சென்று சேர்ந்துவிடும். மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும், ஒரு சமூக புரட்சி ஏற்படும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அதை அவர்கள் திட்டம் போட்டு வெட்டி தூக்கியிருக்கிறார்கள். இங்கே யூடியூபர் நண்பர் குறிப்பிட்டது போல் இன்றைக்கு 42 அந்த காட்சிகளில் அவர்கள் இது இடஒதுக்கீடை குறித்து பேசுகிறது, சமூக நீதியை குறித்து பேசுகிறது. இது சமூக நீதியின் பிறப்பிடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் சமூக நீதியை குறித்து பேசாமல் எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருந்து வருகின்ற ஒரு சிந்தனை உள்ள, பகுத்தறிவுள்ள
ஒரு தயாரிப்பாளர் இயக்குனரால் அதை தவிர்த்து எப்படி படம் எடுக்கப்பட முடியும்? இன்றைக்கு நீட்டில் இருந்து நெட்டில் இருந்து எல்லா தேர்வுகளுக்கும் தமிழ் சமூகத்தின் இளையோரை, முதல் தலைமுறை கல்வி கற்கின்ற இளைய தலைமுறையை, அந்த கல்வியை பறிக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. அதுபோன்று புத்தகங்களை பறித்து அவர்கள் குறித்த வசனமாக இருக்கலாம். இன்றைக்கு சென்னை ஐஐடி, ஏஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த பெரும்பான்மை ஒரு இடத்திலே அவர்கள் சொல்வார்கள் 3% 97% குறித்த வசனங்கள். ஆம், இன்றைக்கும் 97% மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டு 3% அந்த இடங்களை கைப்பற்றிக் கொள்ளுகிறார்கள். இதை எங்கள் இளைய தலைமுறைக்கு விஜய் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு எதற்காக எங்களுக்கு இடஒதுக்கீடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தில் பெற்றுத்தந்த உரிமை, அந்த உரிமையை இன்றைக்கு மறுதலித்து பேசுகின்ற எம் உறவுகள் இந்த இடஒதுக்கீட்டுடைய தாற்பரியத்தை புரியாமல் இருக்கிறார்கள். அந்த தாற்பரியம் புரிய வேண்டும் என்பதற்காக தான் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் சொன்ன அந்த வசனத்தில் வருகின்ற காட்சி 2000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட உரிமை என்கிறதை அவர் அழகாக அந்த காட்சியினூடாக அற்புதமாக அதை கொண்டு சேர்த்திருக்கிறார் நம்முடைய இயக்குனர் அவர்கள். ஆக இந்த செய்திகள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட முதல் தலைமுறை கல்வியை பெறுகின்ற இந்த மக்கள் இந்த இடங்களில் வருவதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு பெரும்பான்மையான பத்திரிகை ஊடகங்கள் கூட நம் தமிழர் சார்ந்த ஊடகங்களாக இருந்தாலும் கூட அவருடைய தலைமை பொறுப்புகளை, எடிட்டிங் இன் சீஃப் என்று உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கின்ற அந்த 3%க்குள்ளே வருகின்றவர்கள் அங்கேயும் நமக்கான தடையை போடுகிறார்கள். ஆக இதையெல்லாம் உடைத்தெறிந்து இன்றைக்கு இந்த சமூக நீதி இந்த மண்ணில் நிலைபெற வேண்டும். இந்த சமூக நீதி மண்ணாக தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் என்கிற மகத்தான நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னேத்தி ஏறுகள் இந்த மண்ணில் செய்திட்ட தியாகங்கள், அதையெல்லாம் நினைவு கூர்ந்து நாளைய தலைமுறைக்கு இது போன்ற மிகப்பெரிய ஒரு காட்சி ஊடகத்தின் ஊடாக, அதுவும் திரைத்துறையின் ஊடாக இந்த செய்திகளை எடுத்து செல்கின்ற இது போன்ற படங்களை இன்றைக்கு சென்சார் போர்டு ஏன் அனுமதிக்க மறுக்கிறார்கள்? அங்கு நமக்கான குரல்கள் இல்லையா, நமக்காக பேசுவதற்கு இல்லையா என்கிற அந்த நிலையை அந்த ஒட்டுமொத்த சென்சார் போர்டில் இருக்கிற உறுப்பினர்களின் ஒரு பக்கம் நிறுத்தி இந்த நியாயத்தை, இவர்களுக்கு இழக்கப்பட்டிருக்கிற அநீதியை நாளை இந்திய நாடாளுமன்றத்தில் என் அண்ணன் திருமா அவர்கள் ஓங்கி ஒலிப்பார். இந்த அமெரிக்காவில் இருந்து வருகை தந்த உடனேயே டெல்லி நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமா, கனிமொழி போன்ற, திருச்சி சிவா போன்ற மிகச்சிறந்த நம்முடைய தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரையை கேட்டேன். ஒரு பொருளை குறித்து மிக ஆழமாக, அறிவுபூர்வமாக, வரலாற்று ரீதியாக, சட்ட ரீதியாக மிகச் சிறப்பாக இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில், அது எஸ்சி எஸ்டி இன மக்களாக இருக்கலாம், இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம், மிக பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமையாக இருக்கலாம், அனைத்து மனிதகுல மக்களின் பிரச்சனைகளுக்கு மிக ஆழமாக அறிவோடு இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு ஒரு தலித் சமூகத்தில் பிறந்து இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக அண்ணன் திருமா அவர்கள் வளர்ந்து வருகிறார். ஆக அவரும் நானும், அண்ணன் முத்தரசன் போன்றவர்களும், அண்ணன் சத்யராஜ் போன்றவர்களும் சேர்ந்து இங்கே வீட்டிருக்கிற அண்ணன் இமான் அண்ணாச்சியில் தொடங்கி கூல் சுரேஷ் வரையில் திரைத்துறையில் இந்த ஆதிக்கத்திற்கு எதிராக, இந்த அநீதிக்கு எதிராக போராடுகின்ற தமிழ் சமூகத்தின் உறவுகளை கைகோர்த்து விரைவில் இந்த ஆதிக்க கொட்டமடிக்கின்ற, ஆதிக்க திமிரோடு நடந்து கொள்ளுகிற தமிழ் சமூகத்தின் அடிப்படை உரிமைகளுக்காக, தேவைகளுக்காக திரைத்துறையிலும் காட்சி அமைக்கின்ற இது போன்ற தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு தயாரிக்கின்ற படங்களில் அரை மணி நேரம் 42 கட்டு 72 கட்டு என்கிற அளவில் இந்த முழுமையான சொல்ல வேண்டிய செய்தியை எமது தமிழக மக்களுக்கு எடுத்து செல்ல மறுக்கின்ற அந்த சென்சார் போர்டு என்கிற அந்த ஆதிக்க கோட்டை விரைவில் உடைத்தெறிவதற்கு என்றுதான் சொன்னேன். நான் கேட்டை உடைத்தெறிந்தது போல் என்று நான் சொல்லவில்லை. ஒரு ஜனநாயக ரீதியான, அது என்னுடைய பாணி போராட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். நான் திரைத்துறையை ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பேன், எதிர்த்தாலும்
கத்தி படத்தில் சத்தியம் திரையரங்குக்கு என்ன நேர்பட்டது என்பதை பலர் அறிவார்கள். ஆக என்னை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனையில் என்னை ஒருமுகப்படுத்தி கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுக்க போராட தொடங்கினால் அந்த போராட்டம் வெற்றி பெறும். அது மக்களை அணிதிரட்டி நடத்துகிற போராட்டம். ஆனால் சட்ட ரீதியாக நாடாளுமன்றத்தின் ஊடாக இதற்கான துறையின் அமைச்சரின் ஊடாக இதை வலியுறுத்தி இது போன்ற தயாரிப்பாளர்கள் இயக்குனருடைய அந்த படங்களில் அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்களை சொல்ல வந்த செய்திகளை முழுவதுமாக இன்றைக்கு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பை அண்ணன் திருமா அவர்களும் அண்ணன் முத்தரசன் தலைமையில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்னும் இந்த தமிழ்துறையில் இன்றைக்கு அண்ணன் சிவா அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், இன்னைக்கு சினிமா குறைந்து கொண்டே வருகிறது பொதுமக்கள் திரையரங்கில் பார்ப்பது என்று. எல்லாம் யூடியூப்பு வாட்ஸ்அப்பு அப்புறம் ஏதோ வந்துடுது, அதனால் மக்கள் திரையரங்குக்கு வரவில்லை என்ற அந்த ஆதங்கம் நாங்கள் அறிவோம். ஆக அந்த வகையில் இங்கு அருமை சகோதரர் பிரபு அவர்களும் அலெக்ஸ் அவர்களும் நம்முடைய செல்வகுமரன் போன்றவர்களும் இன்னும் எத்தனையோ இந்த சகோதரன் குணா போன்ற எத்தனையோ திரைத்துறையில் கஷ்டப்பட்டு உழைத்து தங்கள் உழைப்பால் தங்கள் சுய சிந்தனையால் தங்கள் திறமையால் தங்கள் எழுத்துக்களால் அவர்கள் வழித்தெடுக்கின்ற இது போன்ற படங்கள் காட்சிகள் கதைகள் அப்புறப்படுத்தாமல் வெட்டி தூக்கி எரியப்படாமல் இந்த மண்ணின் மக்களுக்கான கதைகள் சென்றடைவதற்கான வாய்ப்பை நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி தருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அதற்காக விரைவில் செப்டம்பர் புரட்சியாளர்களின் தினம், அந்த செப்டம்பர் தந்தை பெரியாரின் தினம், இந்த செப்டம்பர் திங்களில் கண்டிப்பாக இந்த ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசின் துணையோடு இன்றைக்கு சென்சார் போர்டில் அமர்ந்து கொண்டு கொட்டமடிக்கிறவர்கள், பொண்டாட்டிக்கிட்ட கோபம் இருந்துச்சுன்னா இரவு போய் திரும்பவும் பொண்டாட்டிக்கிட்ட காட்டு, அதை விட்டுட்டு பாவம் கஷ்டப்பட்டு இங்கே படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுடைய அறிவு சிந்தனையில் கை வைக்கக்கூடாது என்கிற கருத்தை வலியுறுத்தி ஒரு ஜனநாயக போராட்டத்தை நானே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் தமிழ் தேசிய பெரியாரிய இயக்கங்களை ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்கு போராடுகிற அந்த போராட்ட களம் விரைவில் சென்சார் போர்டுக்கு எதிராக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நல்வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி 2 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் அண்ணன் திருமா முத்தரசன் அண்ணன் சத்யராஜ் அவர்களிடத்திலேயே நான் அனுமதி பெற்று விடைபெறுகிறேன். இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரை வணங்கி, இழப்பதற்கு எதுவுமே இல்லை கைகளில் உள்ள விலங்குகளை தவிர, பெறுவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்ன காரல் மார்க்ஸையும் நினைத்து, கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை ஒருபோதும் பலியிடுவது இல்லை என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் நினைவு கூர்ந்து, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மேடையை நான் பார்த்ததே இல்லைங்க. வந்து உட்காரதுக்கு முன்னாடி மேடையில் ஏற்றி பேசி முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்ற ஒரு மேடையை இப்போ தான் நான் முதல் முறையாக சந்திக்கிறேன். கடைசியாக இந்த மேடையில் நம்ம அண்ணன் சீமானை பார்த்தது ஒரு மலரும் நினைவுக்காக சொல்கிறேன். தோழர் ஷேகுவாரா, எனக்கு இந்த பேரை கேட்ட பேருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கேட்கலையா? எனக்கு பிரச்சனை இல்லையா? சரி, வழிகளே விடுங்கப்பா, ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ரைட்டு. தோழர் ஷெகுவாரா அப்படின்ற படத்தோடைய பேரை கேட்டோடனே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதில் தம்பிங்கெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது இன்னும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இளைய தலைமுறை ஒரு சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும் எதை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதையும் ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. அது உண்மையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சத்யராஜ் அவர்களை சொல்லவே வேணாம். அவர் உள்ள புகுந்தாலே சும்மா சதுரடி தான் அடித்து வெளுத்து நறுக்குவார். அவரை பார்த்த உடனே எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. அவருடைய நடிப்பு அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு நடிகர் வேற, அவர் இந்த படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஷேகுவாரா என்று சொன்ன உடனே பொலிவியா காட்டுக்குள்ளே முதல் முறையாக அவர் கடைசி இறுதி பயணத்தை மேற்கொண்ட போது அமெரிக்க படை அவரை பிடிச்சிரும். அப்போ ஷேகுவாரா கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டு இருப்பார். காலையில் சுட போகிறாங்க, யார் சுடுவது என்பதில் ஒரு குழப்பம் இருந்தது.
அப்போ ஒரு துப்பாக்கி ஏந்திய வீரனை அனுப்புகிறார்கள். அவர் பயந்துட்டு வெளியே வந்துறாரு, என்னால் முடியலை அப்படின்றாரு. அப்புறம் ஒருத்தர் தயார் பண்ணி அனுப்புறாங்க. அவர் துப்பாக்கியை கையில் வைத்திருக்காரு, கை ஆடிக்கிட்டே இருக்கு. உடனே ஷேகுவாரா அந்த இறுதி நிமிடத்தில் சொன்னார், பயப்படாத, கவலைப்படாதே, துப்பாக்கியை உயர்த்தி பிடி, நீ சுடப்போவது ஒரு கோழையை அல்ல, உலகத்தின் விடுதலையை நேசிக்கிற சேகுவாரா என்கிற மாபெரும் வீரனை என்று சொன்னார். புரட்சி வெற்றி அடைகிற போது பொலிவியாவிலே நாங்கள் ஒரு பள்ளியை உருவாக்கி கொடுப்போம் என்று கடைசி நிமிடத்தில் உணவு கொடுத்த ஆசிரியரிடம் சொன்னதுதான் சேகுவாரா. உலகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நீ துடித்தெழுந்தாய் என்றால் நீயும் என் தோழன் என்று உலக விடுதலைக்கு கனவு கண்டவனை ஒரு பெயரா வச்சிருக்கிற ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு அதிகாரத்திற்கு எப்போதுமே அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் கலைஞர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் எளிமையா சொல்லிட முடியும். ஒரு 1000 மேடைகளில் நாங்கள் பேசுவதை ஒரு காட்சியிலே எளிமையாக சாமானியன் வீட்டுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்றால் அது திரைப்படங்கள் வைத்திருக்கிற ஒரு மந்திர சக்தின்னு நான் சொல்லுவேன். அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, சென்சார் இல்லாமல் ஒரே ஒரு திரைப்படத்தை எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டை திராவிட நாடாக மாற்றி காட்டுவேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். எனக்கு தெரிந்த தமிழ் சினிமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன வழிகாட்ட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கு. நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த படம் தமிழ் சமூகம் எதிர்கொள்ளுகிற இன்றைய காலகட்டத்தினுடைய சிக்கல்களை மட்டும் இல்ல, வருங்கால தலைமுறையினுடைய பாதுகாப்பு குறித்தும் கல்வி குறித்தும் தெளிவாக வெளிப்படையா பேசுது. அதுல தோழர் பேசியிருக்கிற வசனம்லாம் டைரக்டரை பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுங்க. ஒரு சின்ன பையன் காலேஜ் போயிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் எழுதிய வசனங்கள் இருக்குல்ல, அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன் நான். கண்ணே கலங்கி போச்சு. அவர் பார்த்திருப்பாரு. எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா, எங்களுக்கு அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிற நெஞ்சுரத்தோடு கலையை கையிலே ஏந்தி இருக்கிறது என்பதை இந்த டைரக்டரை பார்க்கும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. கலைதான் ஆயுதம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவாயுதம் என்பது கலையை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு தெரியும். கலையை போன்ற ஒரு அறிவாயுதம் உலகத்துல கிடையாது. எனவேதான் அதிகாரம் முதலில் கை வைப்பது கலையாக இருக்கும். அதனாலதான் ஒளிப்பதிவு சட்டம் கூட போன ஆண்டு வந்துச்சு, அதை தனியா பேசுவோம். இனி நீங்க எந்த காலத்திலயும் சர்டிபிகேட் வாங்கின படத்தை அவங்க நினைச்சா தூக்கலாம், நினைச்சா வெட்டலாம், நினைச்சா ஒட்டலாம். 42 கட்டுன்றது சும்மா இல்ல. எத்தனை கட்டு அந்த படத்துல விழுகுதோ அத்தனை உரத்தோடு அந்த படத்தை தமிழ் சமூகம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் அதிகாரம் கொஞ்சமாவது அச்சப்படும் கலைஞர்களை பார்த்து. ஒரே ஒரு செய்தி நேற்று நடந்தது. ஒரு கலைஞனுக்கு தார்மீக பொறுப்பு எப்படி வரும் தெரியுமா? ஜெயா பக்ஷன், அமிர்தா பக்ஷனுடைய இணையர், நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு குரல் கொடுத்தார். சபாநாயகரை பார்த்தார், எந்திரிச்சிட்டு, நான் ஒரு கலைஞன், உடல் மொழியையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியும், முக பாவனைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும், உடல் மொழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மிஸ்டர் அப்படின்னு அவருடைய பேரை சொல்லிட்டு, சபாநாயகருடைய பேரை சொல்லிட்டு, உங்கள் உடல் மொழி சர்வாதிகாரமாக இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு, அது நல்லதில்லை, நாமெல்லாம் ஒரே மாதிரி இயங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறோம், நீங்கள் ஆசிரியர் அல்ல, நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற மாணவர்கள் இல்லை என்கிற ஒரு குரலை அங்க பதிவு செய்யறார்னா, அதுக்கு பின்னாடி அதிகாரம் தோல் உயர்த்துகிற போதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டோம், கலை என்கிற அற்புத ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறோம், மக்களை வென்றெடுப்போம், சமூகத்தோடு உரையாடுவோம், கலை மக்களுக்கானது. நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், எனது பேரன்பிற்குரிய தோழர் திருமா அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்று கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களே, நமது அனைவருடைய நன்மதிப்பிற்குரிய கலைஞர் சகோதரர் சத்யராஜ் அவர்களே, மற்ற மேடையில் வீட்டிருக்கக்கூடிய இம்ரான் அவர்களே,
எனது அருமை தம்பி ரவி அவர்களை. ரவி வந்து எங்கள் ஏற்று விட்டு பையன். சின்ன குழந்தையிலிருந்து ரவியை நல்லா தெரியும். இன்றைக்கி திரைப்பட துறையில் நல்ல மிகச்சிறந்த வில்லனாக இந்த கதர் வேஷ்டி, இப்போ இந்த பேண்ட் சட்டை பார்க்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கதர் வேஷ்டி கதர் சட்டை நல்லா ஒயிட்டாக போட்டுட்டு வில்லனாக சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்காரு. மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மற்றும் மேடையில் சதீஷ் பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச்சும் மடக்கி பேசி கைத்தட்டல் நிறையா வாங்கிட்டு போயிட்டார். சுரேஷ் 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 மற்றும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய திரைப்படத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பெருமக்களே, படத்தின் தயாரிப்பாளர் அவர்களே, இயக்குனர் அவர்களே, திரைப்படத்தில் பங்கேற்று சிறப்பாக தங்களது பணிகளை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களே, ஊடக நண்பர்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய அனைவருடைய விருப்பம், நம்ம அனைவருடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை ஏதாவது பாதகமாக போயிடுமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா சென்சாரை பற்றி தான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. சில காட்சிகளை போட்டு காமிச்சாங்க, பாடல் உட்பட சில காட்சிகள், குறிப்பாக சத்யராஜ் அவர்கள் பேசுகிற வசனங்கள் இதெல்லாம் போட்டு காமிச்சாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நல்லா பண்ணியிருக்காங்களே, நல்லா எடுத்திருக்காங்களே அப்படின்ட்டு. பின்னாடி உட்காந்துருந்த கலைஞர் சத்யராஜ் சொன்னார், இதெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னாரு. அதாவது உயிரை எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். எது தேவையோ அதை எடுத்துட்டாங்க. இதை பற்றி சொல்கிற பொழுது நம்முடைய இயக்குனர்கள் பலர்லாம் சொன்னாங்க, இது மாதிரி அரசியல் கட்சிகளில் இருக்கிற நாங்கள், குறிப்பாக தோழர் திருமா, வேல்முருகன், முத்தரசன், இவங்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உதவி செய்கிறது மட்டுமல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன், ஏன்னா இங்கே பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் இங்கே இருக்கலாம். அதனால் எந்த ஒரு கட்சியை குறித்தும் நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதற்கு விரும்பவில்லை. அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதிலிருந்து யாரும் விலகி இருக்க முடியாது. இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியாக இருக்கலாம், எல்லோரும் ஏற்றுக்கொண்டது அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும். அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, திரைப்படமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான். அதை மீறக்கூடாது என்பதுதான் என்னை போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவருடைய வேண்டுகோள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சண்டையிட்டதே அந்த பிரச்சனை தான். ஏதோ நாங்கள் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல. அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்கிற அச்சம் இருக்கிறது, அதை தவிர்ப்பதற்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டோம். ஏன் அதை வலியுறுத்தி சொல்கிறோம்? எல்லா மேடையிலையும் அதான் பேசுகிறோம், இந்த மேடையிலையும் அதான் நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமைகளை நிறைய வழங்கியிருக்கிறது, கடமைகளையும் வழங்கியிருக்கிறது. உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது, கடமைகளையும் வழங்கியிருக்கிறது. நம்முடைய அரசியல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய படத்தில் அந்த காட்சியை தான் எடுத்துட்டாங்க. இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. என்ன மாதிரி உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது? இந்திய குடிமகன் ஒவ்வொருவனும் சுயமாக சிந்திப்பதற்கும், தான் சிந்தித்ததை வெளியிடுவதற்கும், பேசுவதற்கும், எழுதுவதற்கும் அவனுக்கு உரிமை உண்டு. சென்சார்னா வேற என்ன?
ஒரு திரைப்படத்தில் ஒரு கருத்தை சொல்லுவதற்கு ஒரு இயக்குனர் அல்லது ஒரு கதையாசிரியர் விரும்புகிறார். அதை நீ சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உரிமையை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த உரிமை எனக்கு அரசியலமைப்பு சட்டங்கள் இங்கே இருக்குது. எவனை எனக்கு யாசகம் தர வேண்டியதில்லை. யாரும் எனக்கு அவங்களுடைய அன்பாலேயோ அல்லது பிரிவாலேயோ வேறு மாதிரி எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த நாடு, நான் இந்திய குடிமகன், நான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நான் வாழுகிறேன். அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையின் அடிப்படையில் தான் வாக்களிக்கணும். யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம். ஆனால் வாக்களிக்கலாங்கிற உரிமை எது வழங்கியிருக்குது? அரசியலமைப்பு சட்டம் தான். ஏற்கனவே 21 வயசு, அதுக்கு பிறகு 18 வயசு. 18 வயது வந்த அனைவரும் வாக்களிக்கலாம். தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலையும் 100% வாக்குப்பதிவிற்காக பெரும் முயற்சி எடுக்கிறது. பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. பெரும் செலவு செய்து 100% வாக்காளர்களும் வாக்களித்து விட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுக்கிறார்கள். 100% வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். இது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜனநாயக உரிமை. அந்த உரிமை 100% பயன்பட வேண்டும் என்று சொன்னால், கருத்து நான் சுயமாக சிந்தித்து கருத்து சொல்லுவதற்கும் எனது அரசியலமைப்பு சட்டம் எனக்கு உரிமை வழங்கியிருக்கிறது. அதையும் மறுக்கிற? அது எதற்காக மறுக்கணும்? எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த வசனம்லாம் விட்டுருங்க. நாஞ்சில் சம்பத்தினுடைய பெயர் இந்த படத்தில் அண்ணாதுரை. அந்த அண்ணாதுரை என்கிற பெயர் மாற்றப்பட்டு ஐயாதுரை என மாற்றப்பட்டிருக்குது. அண்ணாதுரை என்கிற பெயரே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் இருக்கக்கூடாது? அண்ணாதுரைங்கிற பெயர் இருந்தால் என்ன தப்பு? அல்லது நாளைக்கு இன்னொரு படத்தில் திருமாவளவன் அப்படின்னு ஒரு பேர் இருந்தால் என்னத்த பேர் தானே அது? அந்த பேர் இருந்தால் என்ன தப்பு? அண்ணாதுரைங்கிற பேரே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் உண்மையில் அந்த தணிக்கை குழு, சென்சார் போர்டு ஒரு நேர்மையாக செயல்படவில்லை என்பதற்கு இதைவிட சான்றுகள் அதிகமாக தேவைப்படாது. ஒரு பெயரைய தந்தை பெரியாரா சத்யராஜ் நடித்த படம் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்தோம். குஷ்பு அவர்கள் மணியம்மையா நடிப்பார்கள். அந்த படமெல்லாம் வந்திருக்கு, பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் படத்தை நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க? அண்ணாதுரை பெயர் என்ற பெயரே வரக்கூடாது இந்த படத்தில் அப்படின்னா பெரியார் படத்தை நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க? பராசக்தியை நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க? பராசக்தியை காட்டிலுமா ரொம்ப தீவிரமான வசனங்களோட படம். அதுக்கு பிறகு வந்த மாதிரி என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன விரும்புகிறாங்க? சென்சார் போர்டு என்ன விரும்புகிறது அப்படின்னா கொள்கையற்ற படம் வேண்டும், அவ்வளவுதான். கொள்கை இல்லாத படம், வெறும் நகைச்சுவை, காதல், சண்டை, குத்து வெட்டு. அண்ணன் ஒரு படத்தில் பஸ் முதலாளி நடிச்சிருப்பார். நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட்டைய கலப்புற படம், பஸ்ஸு ஓனரு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? அது நல்லா மத்தியானம் நிறைய சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதை செல்லில் போட்டு பார்த்துட்டு இருந்தால் ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி, செரிக்கும். பெரிய கோடீஸ்வரர் வீட்டு திருமணத்தில் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு பிறகு விகடகவின்னு வைப்பாங்க. நீங்கள் போயிருக்கீங்களா? போனது இல்லையா? விஷயம் என்னென்னா நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்டு முடித்தோன்னே ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்போம், அல்லது ஒரு சீரியஸான புத்தகத்தை படிச்சுட்டு இருப்போம். படிக்கக்கூடாது, சீரியஸாக விவாதிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்தோன்னே சந்தோஷமாக இருக்கணும். ஏற்கனவே திருமணம் முடிஞ்சோடனே 3 காலையில் இப்போ இது பந்திக்கு இது திருமண பந்தலுக்கு வரும்போது சந்தனம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே காலையில் மறுபடியும் சந்தனம் கொடுப்பாங்க. மத்தியானம் சாப்பிட்டோன்னே மறுபடியும் சந்தனம் கொடுப்பாங்க. சந்தனத்தை எடுத்து வயிறெல்லாம் பூசிக்கணும் செரிக்கிறதுக்காக. அங்கே உட்காந்து வெத்தலை சீவல் போட்டுக்கிட்டு நல்லா விகடகவி நடத்துவாங்க, ஒரே நகைச்சுவையாக. அந்த மாதிரி வெறும் நகைச்சுவையாக படம் காமிச்சிங்கன்னா அதில் என்ன சொல்ல வர்றீங்க? அதனால் சமுதாயத்திற்கு என்ன பயன்பட போகுது? ஒரு புத்தகமோ அல்லது ஒரு கதையோ அல்லது ஒரு கட்டுரையோ ஒரு திரைப்படமோ ஒரு பாடலோ அது என்ன ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னா இது இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறது?
ஒன்றுமே இல்லாமல் வெறுசாக சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால் என்ன பயன் என்ன? அதனால் என்ன பயன் ஏற்படும்? எந்த பயனும் ஏற்படாது. விளைவுகள் ஏற்பட சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள், இடஒதுக்கீடு 10% ஒரு வசனம் வரும், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியாயமா அது? 10% கொடுத்தது நியாயமா? முற்படுத்த வகுப்பை சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. இப்போ சட்டம் அமுல்ல இருக்கு. என்ன நியாயம் அது? 10% இடஒதுக்கீடு கொடுக்குற அளவிற்கு எண்ணிக்கை இருக்கா? அந்த எண்ணிக்கை இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த எண்ணிக்கை இருக்கா? எண்ணிக்கை இல்லை. எண்ணிக்கை இல்லை. ஆனால் 10% அதிகாரம் இருந்தது, 10% கொடுத்தாச்சு. 10% கொடுத்தாச்சு, 10% பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எல்லா இது இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமாக ஜாதி கணக்கெடுப்பு நடத்துங்க. ஒட்டுமொத்த கணக்கெடுப்பு, ஜாதி கணக்கெடுப்பு நடத்துங்க. இப்போ அந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறீங்க, அதில் எல்லாமும் கேட்குறீங்க. அதில் கடைசி காலமாக ஒரு காலம் என்ன ஜாதி, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இதுக்காக தனி செலவு பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுக்கிற பொழுது வருமானம் மற்றது எல்லாம் கேட்குறீங்க, படிப்பு கல்வி எல்லாம் கேட்குறீங்க. கடைசி காலமாக ஏற்கனவே இருக்கிற காலத்தோடு ஒரு காலம் போட்டு என்ன ஜாதி அப்படின்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் எந்தெந்த ஜாதியில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கோ அதுக்கு ஏற்ப இடஒதுக்கீடை பண்ணுங்க. யாருக்கும் கூட கூட சொல்ல வேண்டியதில்லை, அது மாதிரி பண்ணுங்க. ஆனால் அப்படி பண்ணாமல் 10% குறிப்பிட்ட ஜாதிக்கு முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. அது என்ன தான் இந்த 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 படத்தில் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நடக்கிறது என்ன சொல்கிறாங்க, நடக்காத சொல்லி இல்லை. என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறதோ, நாட்டில் சமூகத்தில் என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறதோ அதை ஒரு படத்தில் சொல்கிறாங்க. அது எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க? அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அந்த வசனம் இருக்கக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? இதில் சொன்னது இந்த சமூகத்தில் இல்லாத விஷயம், எந்த விஷயமும் அதில் கிடையாது. சேரின்னு சொல்லலாம், பல படங்களில் சேரின்னு வந்திருக்குது. ஆனால் அக்ராரம் சொல்லக்கூடாதா? அக்ராரம்னு ஒன்று இருக்குல்ல. சேரி எப்படி இருக்குதோ அதே மாதிரி அக்ராரம் இருக்குல்ல, இன்றைக்கும் இருக்குல்ல, அக்ராரம் இருக்குல்ல. அக்ராரம் எங்கே இருக்குங்கிறது அது வேறு விஷயம். சேரி எங்கே இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, எனக்கு தெரியாது. சேரி பள்ளத்தில் இருக்கும், அக்ராரம் மேட்டில் இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை. பொதுவாக சேரின்னு பேசிகிட்டு இருக்கோம், பொதுவாக அக்ராரம்னு பேசிகிட்டு இருக்கோம். சேரி எங்கே இருக்குது, எந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்குது, அக்ரகாரம் எந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு வெள்ளம் வந்தால், கடும் மழை பெய்தால் ரவிக்கு தெரியும், திருவாரூர் மாவட்டத்தில் இருந்ததுனால தெரியும். கடுமையான வெள்ளம் வரும், 2 நாள் 3 நாள் சேர்ந்த மாதிரி மழை பெய்யும், கடுமையான வெள்ளம் வரும். வந்தால் சேரிகள் அடிச்சுட்டு போகும், அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் தண்ணியில் மிதந்து போகும். அக்ராறு தண்ணி போகாது, ஏன்னா அது மேட்டில் இருக்கும், அது மேலான பகுதியில் இருக்கும். அப்போ அக்ராகாரங்க சேரிங்கிற வார்த்தையை நீங்கள் எத்தனை படத்தில் வேணாலும் பயன்படுத்திங்க, அதுக்கு சென்சார் கிடையாது. ஆனால் அக்ராரம்னு சொன்னால் ஏன் அலறீங்க? அந்த எடுக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ என்ன விரும்புது சென்சார்? என்ன விரும்புதுன்னா, எந்த கொள்கையும் அற்ற கொள்கை இல்லாத ஒரு படம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எத்தனை படம் வேணாலும் எடுத்துக்க, எத்தனை படத்தை வேணாலும் ஓட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு பட தயாரிப்பாளர் அவர் நம்பி முதல் போடணும். ஒரு நல்ல கதையாக இருக்கலாம், அந்த நல்ல கதைக்கு முதல் போடுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவை, துணிச்சலாக அவர் முதல் போடணும். அப்புறம் அந்த படத்தில் இயக்குனர் ரொம்ப இளைஞர், ஒரு சின்ன இளைஞர், ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காரு. அவரோட அவங்க அம்மா எதுக்கும் கொஞ்சிருக்கிறாங்க. 10 இடம் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, வந்துருங்க வந்துருங்க அண்ணன் திரும்ப வராரு, நீங்களும் வந்துருங்க நீங்களும் வந்துருங்கன்னு. ஏன்னா நம்ம பையன் ஒரு படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு, அது எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அப்போ எல்லாருமே ஒரு ஒரு இளம் தலைமுறை, அடுத்த தலைமுறை திரைத்துறைக்கு அறிமுகம் ஆகுது. அது அறிமுகம் ஆகிற பொழுதே அது எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாயிருக்கு பாருங்க. இந்த பட தயாரிப்பு முதல் போட்டவர் என்ன நினைப்பாருப்பா,
ஏண்டா இந்த பையனோட நம்பி நம்ம பணம் போட்டோம் நிச்சயமாக நினைப்பாரு. ஏன்னா அவருக்கு பணம் லாபம் இல்லைன்னாலும் போட்டது திரும்ப வரணும்ல. ஏன்னா இது எந்த செலவையும் நீங்கள் நிறுத்த முடியாது. எல்லா செலவும் செய்து முடித்த பிறகு தான் படம். அதுக்கப்புறம் அது தியேட்டருக்கு அது வரணும், சென்சார்லேருந்து தப்பிச்சு வரணும், அப்புறம் தியேட்டரு கிடைக்கணும். இது பார்த்தா 2 மணி நேரம் படம் ஓடுது, பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை என்று ரசிகர்கள் சொல்கிற பொறுத்து அவங்களும் ரைட்டு அது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் மாதக்கணக்கில் இதில் படுற சிரமம் துன்பம் துயரங்கள் இருக்க அது சாதாரணமானதல்ல. நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தரையில் போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். மிகுந்த சிரமப்பட்டு ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து சமூகத்திற்கு பயன்படக்கூடிய கதையை தேர்வு செய்து அந்த கதையை படமாக்குவதற்கு பல முயற்சிகள் எடுத்து ஒரு சின்ன ஒரு சத்யராஜ் அவர்கள் ஏராளமான படங்களில் அவர் நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு சின்ன இயக்குனர்கிட்ட நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதே ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இவரை பார்த்தா இயக்குனர் யாராச்சும் அங்கீகரிப்பாங்களா? பார்த்தா ஒல்லியாக இருக்கார் ஆள், ஒரு தடகடகமாக ஒரு படவடமாக அந்த மாதிரியும் இல்லை, ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கார். ஆனால் அவர் கீழே நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயம், நடித்தது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி பலரும் கலைஞர்கள் இதில் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. நம்பிக்கையோடு இருங்க. சமூகம் மாறிக்கொண்டே தான் இருக்குமே தவிர சமூகம் பின்னால் ஒருபோதும் போகாது. மேலும் மேலும் மாற்றங்கள் தான் ஏற்படும். இன்னைக்கு தடை செய்யப்பட்ட 42 கட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த 42 கட்டும் நிரம்பிய படமாக நாளை இன்னொன்று வரும். எவனாலையும் தடுக்க முடியாது. அது இன்றைக்கு தடுக்கலாம். நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுங்க பார்லிமெண்ட்டில் பேசுங்கன்னு சொல்கிறீங்க. ரொம்ப பேர் இந்த பார்லிமெண்ட்டை பற்றியும் சட்டசபை பற்றியும் தெரியாமே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. திருமாவளவனுக்கு எத்தனை நிமிஷம் தெரியுமா உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு? 2 நிமிஷமானா 3 நிமிஷமானா 3 நிமிஷம். நம்ம என்ன நினைக்கிறோம், திரும்ப 1 மணி நேரம் பேசணும்னு நினைக்கிறான். அவர் 4 மணி நேரம் பேசுவார். அந்த ஆற்றலும் திறமையும் அவருக்கு உண்டு, அனுமதிக்கணும்ல. அங்கே எண்ணிக்கை அடிப்படையில் தான், எண்ணிக்கை அடிப்படையில் தான். அங்கேயும் கூட என்ன விரும்புகிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ப பேசணும்னு நினைக்கிறாங்க. நாடாளுமன்றம் என்பது இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டுமே அப்படிதான். அங்கு முழுமையான ஜனநாயகம் இருக்க வேண்டும், முழுமையான ஜனநாயகம் இருக்க வேண்டும். நம்ம இவங்க முன்னாடி பேசிட்டு போயிட்டாங்க, நம்ம சுந்தரவல்லி முதல்ல அவங்க தான் பேசிட்டு போயிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் நடந்ததை சொன்னாங்க. ராஜ்யசபாவில் சபைக்கு தலைமை தாங்கிற தலைவர் அவரே வெளிநடப்பு பண்ணுறாரு. எதிர்கட்சி தான் பொதுவாக வெளிநடப்பு பண்ணுவாங்க, அவரே வெளிநடப்பு பண்ணுறாரு. ஏன்னா தான் நினைக்கிறபடி நீ பேச வேண்டும். இது என்ன ஜனநாயகம்? இங்கே சென்சாருக்கு வந்துட்டீங்க. பாராளுமன்றத்திலேயே அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பேசவில்லை என்றால் மைக்கு துண்டிக்கப்படுகிறது, பேச நேரம் குறைக்கப்படுகிறது, பேசுவதற்கு அனுமதிக்கப்படுவது இல்லை. அப்போ ஒரு உண்மையான ஜனநாயகத்திற்கான போராட்டம் வெற்றி பெறுகிற பொழுது நீங்கள் சொல்லுகிற இந்த சென்சார் தடையெல்லாம் தகர்த்தெறியப்படும். உண்மையான ஜனநாயகம் இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. நீங்கள் படத்தில் சென்சார் பண்ணுறது வெளிப்படையாக தெரிகிறது. என்னென்ன காட்சிகளை ரத்து செய்து எடுத்து விட்டாருன்னு நீங்கள் போட்ட காமிக்கிறீங்க, எங்கள்கிட்ட அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. பொதுவாக திருமாவை வேல்முருகனோ முத்தரசனா ஒரு மாநாட்டுக்கு மற்ற நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவசியம் வந்துடணும்பாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா பிரச்சனையை சொல்கிறதுக்கு தான். நம்மளை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனையை சொல்லுவதற்கு அங்கே தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த தீர்மானம்லாம் நிறைவேறணும், அதுக்கு பாருங்கண்ணா. சரி, இங்கே கொஞ்ச நாள் சந்தோஷமாக 2 மணி நேரம் உட்காந்துட்டு போனோம்னா இங்கேயும் பிரச்சனை தான். அதுக்கு தான் எங்களை கூப்பிட்ருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கேயும் பிரச்சனை தான். அப்போ எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? விடயத்தோட எல்லா இடத்துலையும் பிரச்சனை அப்படின்னா என்ன காரணம்? உண்மையான ஜனநாயகம் தலைக்கவில்லை, அவ்வளோதான் காரணம். வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இது நபர்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரவி ஒரு கட்சியை ஆதரிக்கலாம், அண்ணன் இமாம் ஒரு கட்சியை ஆதரிக்கலாம், அது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பம். அதனால் நான் தலையிட விரும்பலை. ஆனால் நீங்கள் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும், அது முற்போக்கு கட்சியா பிற்போக்கு கட்சியா வலதுசாரியா இடதுசாரியா அதெல்லாம் ஒரு பக்கம்,
உண்மையான ஜனநாயகம் இருந்தால் ஒழிய நாம் பேசுகிற விஷயங்களுக்கு முடிவு காண முடியாது. ஆகவே ஒரு உண்மையான ஜனநாயகத்திற்கான போராட்டம் எல்லா துறைகளிலும் இருக்கிறது, திரைப்படத்துறையிலையும் இருக்கிறது. அவ்வளோதான். இங்கேயும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி சொல்கிறதுனால இந்த பிரச்சனையை தட்டி கழித்து கொண்டு போவதாக அர்த்தமாக்கி கொள்ள வேண்டாம். இதற்கான சண்டையை போடுவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் நிச்சயமாக உறுதியாக மேற்கொள்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, தயாரிப்பாளரோ இயக்குனரோ படத்தில் நடித்த கலைஞர்களோ சோர்வடைய வேண்டாம், நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். இந்த படம் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த படங்களையும் மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல முற்போக்கான படங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று, அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும், திரைப்படத்துறை சார்ந்த அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டு, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பினை அளித்த குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் காண முடியாத முகங்கள். மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம். அந்த மார்க்சியத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக சளைக்காமல் போராடி கொண்டிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் முத்தரசன் அவர்களே, புரட்சியாளர் அம்பேத்கரின் வழி நின்று கொள்கை முழக்கங்களை எழுப்பி வரும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே, பேசிவிட்டு சென்ற அன்பு தம்பி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களே, மற்றும் இங்கிருக்கும் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூல் சுரேஷ், உங்க பேரை தூள் சுரேஷ்னு கூட வச்சிடலாம். கூலா இல்ல தூளா இருக்கீங்க. கூல் சுரேஷுக்கு பதிலாக தூள் சுரேஷ்னு கூட அவர் பேரை மாத்திக்கலாம். அந்த அளவுக்கு அருமையா இருந்தது. நான் இது வரைக்கும் ஒரு 250 படத்தில் நடிச்சிருக்கேன். எல்லா படத்திலும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான். அந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அந்த நடிப்பு பணி என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஒரு படத்தில் போய் நடிப்பேன். அந்த படம் ஓடிச்சுன்னா இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சி வரும், ஓடலன்னா வருத்தம் வரும். ஆனால் நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் பெருமைக்குரிய படங்கள்ங்கிறது ரொம்ப சில படங்கள் தான். சில படங்கள் சொல்றதை விட பெருமைக்குரிய படம்னு சொல்றது தந்தை பெரியாரா நான் நடிச்சது தான். அதுக்கப்புறம் சில பெயர்களை தாங்கி நடிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது படத்து கதைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர், அந்த படத்தினுடைய கதைப்படி. அதே மாதிரி தோழர் சேகுவாரா கூட என்ன எந்த வகையிலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் சேகுவாராக இருக்கவே முடியாது. ஆனால் அந்த பேரில் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாருடைய கெட்டப்பில் நான் நடிச்சிருக்கேன். புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலு பிரபாகரன் அவர்கள் தயாரித்த படத்தில் நான் தோழர் சேகுவாரா கெட்டப்பில் நடிச்சிருக்கேன். அதே தான், புரட்சிக்காரன் படத்தில் தோழர் சேகுவாரா கெட்டப் நடிச்சிருப்பேன். இந்த தோழர் சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஸும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்ஸும் என்னை பார்க்க வந்தப்போ சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கதையை எழுச்சி தமிழர் தம்பி திருமாகிட்டையும் திராவிடர் கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியா கிட்டையும் போய் இப்போ கதையை சொல்லி இதில் இந்த தோழர் சேகுவாராங்கிற டைட்டில் ரோல் அந்த படத்தை இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸராக நடிக்கிறதுக்கு யார் இருந்தால் சரியாக இருக்கீங்களா, தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கரெக்டுட்டாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன். ஏன்னா அது நடிப்பாக இருக்காது, அது உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பெருமையாக இருந்தது. எனக்கு இவங்க இந்த சென்சாரில் வெட்டப்பட்ட காட்சிகளெல்லாம் இங்கே போட்டு காட்டினாங்க. இந்த எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது, ஆனால் வசனங்கள் வேறு. நான் மறுபடியும் அதில் ரீடப் பண்ணி வேறு வசனங்களில் சென்சாரினுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகள்லாம் வருது இல்லையா. அதனால தான் அதுக்கு நம்ம சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை இந்த படம் செப்டம்பர் 20ஆம் தேதி வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு விநியோகஸ்தர்களோ திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்சாரில் என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி பண்ணியாச்சு இல்லையா. ஏன்னா இது பராசக்தி காலத்திலேருந்து இருக்குது, வேலைக்காரி அண்ணா காலத்தில் இருக்குது. அண்ணா எழுதின வேலைக்காரியிலேருந்து கலைஞர் வசனம் எழுதின பராசக்தியிலிருந்து
இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அமைதிப்படையில் இருந்தது. வேரம் புரியுது படத்தையே தடை பண்ணாங்க. அந்த படத்தை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தியேட்டர் எடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்படி வெளிவந்த படம் தான் வேதம் போயுது. அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்தில் நான் நடித்து எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. இந்த படம் நடிக்கும்போது தம்பி அலெக்ஸை பார்த்தப்போ எல்லாருக்கும் நான் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் நான் நடித்த காட்சிகளை பற்றி தான் எனக்கு தெரியும். ட்ரைலர் பார்க்கறது எனக்கே பிரமிப்பாக இருக்குது. அலெக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு. அவ்வளவு அருமையாக அவ்வளவு ஆக்ரோஷமாக சண்டை காட்சிகளில் வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்புகள் எல்லாம் நடந்திருக்குது. அந்த கோபம் வந்து அங்கே தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உடைய முழக்கம் இருக்குது, அடங்கமறு அத்துமீறு அப்படிங்கிறது வந்து அந்த வலியும் வேதனையும் தெரிஞ்சாதான் அது நடிப்புல வரும். இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பா போயிடும். அந்த வலியும் வேதனையும் தெரியுது. அப்புறம் என்ன இந்த படத்துல வந்து புதுசா ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்தாங்க என்கிட்ட. நீங்க இந்த படத்துல பாட்டு பாடணும் அப்படின்னு. பாட்டு பாடணும் என்ன இல்ல வார்த்தையே வந்து அடங்கமறு அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். நல்லா பாடிட்டேன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்லாம் அந்த பாட்டு ஒதுக்கும். அப்புறம் எனக்கு என்ன பயன்னா பாட்டு எப்படி நான் பாட்டுன்னு நான் எம்ஜிஆர் ரசிகன் தானே. எனக்கு இது பொது உடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களாக இருக்குது. அப்புறம் பாட்டு எல்லாமே ஹை பிச்சில் தான் ஆரம்பிக்கும். அச்சம் என்பது பாருங்க எனக்கு பாடுறக்க அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை அப்படித்தான் பாட முடியாது. ஒரு டிஎம்எஸ் தான் வரணும். இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. சரியா பாட முடியல பாருங்க. இப்படி ஒரு சுதி சுத்தத்தோட தான் வரும். பாடணும்னு நான் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க. ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்தால் பாடலாம் அப்படின்னா எப்படி அப்படின்னா நல்ல ரஃபா நம்ம தம்பி அருண்ராஜ் காமராஜ் படிக்கல நெருப்புடா நெருங்குடான்னா பாடிடலாம். இல்லாட்டி ரொம்ப சாப்பிட்டா அண்ணே அண்ணே சிப்பா என்னென்ன பாடிடலாம். நீங்கள் எங்கேயாச்சும் கொண்டு போய் அச்சம் இருந்தது மடமேடா ரேஞ்சு குட்டுறாதீங்க அன்னைக்கு சார் அப்படின்னா நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அங்கே போனால் அதை விட கஷ்டமாக இருக்கு. நான் எவ்வளோ சிரமப்பட்டு பாடியிருக்கேங்க தம்பி திருமாவர்களே, நீங்களே பார்த்தீங்களா. அதாவது எனக்கே அதை பார்க்கல அடக்கமறு அத்து சொல்லிட்டு பாடும்போது ஏன்னா அப்படித்தான் பாட முடியுது அந்த பாட்டை. ஆனால் ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலா ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் நிறைந்த பாடலா பாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த பாடல்ல ஒரே ஒரு குறைதான் இருந்தது. இதையெல்லாம் இந்த அக்கிரமங்கள் நடக்கும்போது வருவான் புரட்சி தமிழன் என்னை காட்டுறாங்க. நான்லாம் ஒரு புரட்சி தமிழன் இல்லை, தமிழன். புரட்சி தமிழன் கிடையாது. அந்த புரட்சி தமிழன்கிற பட்டம் இங்கே தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி பொருந்தும், எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும், தம்பி வேல்முருகனுக்கு பொருந்தும். பட் அது வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இருற மாதிரி. சரி பரவாயில்ல, என்ன அது என்ன இல்லை, அதனால ஒன்றும் பரவாயில்ல. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். என்னன்னா இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும். அது காரணம் வந்து நீங்கள் பராசக்தியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பராசக்தியிலேருந்து நாரோடி மன்னன் வரைக்கும் வேதம் புரியுது, அமைதிப்படை எல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான படங்கள். அந்த மாதிரி படங்கள் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. தம்பி ரஞ்சித்துடைய படங்கள், மாரி செல்வராஜ படங்கள், வெற்றிமாறனுடைய படங்கள், அதெல்லாம் வந்து பிரமாதமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க. அந்த வகையில் இந்த படம் வந்து இதில் வந்து என்னதான் சென்சார் வெட்டி இருந்தாலும் இந்த வசனங்களை மாற்றி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா வந்து சில சமயத்தில் அதான் வாத்தியார் படம், எம்ஜிஆர் படத்தில் வந்து புரட்சி தலைவர் படத்தில் உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு பாடியிருப்பார். அதை சென்சாரில் வந்து உதயசூரியன் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அது வந்து திமுகனுடைய சின்னம்னு அதை சென்சாரில் கட் பண்ணி உதயசூரியனை புதிய சூரியன் மாற்றிருப்பாங்க. இருந்தாலும் மக்கள் மனசில் எங்கள் மனசுல எல்லாம் உதயசூரியன் போய் தான் பறிஞ்சுது. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு பெற்றால் தான் பிள்ளையால நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பியில் பாடியிருப்பார். அதை மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தையை மாற்றி மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் படம் பார்க்கல தெளிவாக தலைவருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சு அந்த வார்த்தைகள் வரும்போது அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தை தான் மனசில் போய் பதியும். அதனால் வந்து இந்த படத்தில் வந்து எல்லா விதமான சட்ட சிக்கலையும் தீர்த்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி செப்டம்பர் 20 இந்த படம் வருது. அதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை கூட்டம் சினிமாவுக்கு வரணும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து சினிமாங்கிறது ஒரு கலை அம்சம், பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் கூட
ரஷ்யாவின் புரட்சியாளர் தோழர் லெனின் முதற்கொண்டு கலை வடிவத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. கலை வடிவத்தின் மூலமாக ஒரு புரட்சி மக்களிடம் மிக தெளிவாக மிகச் சிறப்பாக சென்றடையும் என்பதில் ஆணித்தனமான நம்பிக்கை களப் போராளிகளுக்கு இருக்குது. அதற்கு துணை நின்ற தம்பி அனீஸ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தோழர் சேக்குவேரா என்கிற இந்த திரைப்படத்தின் இயக்குனர் தம்பி அலெக்ஸ் அவர்களே, தயாரிப்பாளர் தோழர் அனீஷ் எட்மண்ட் பிரபு அவர்களே, தோழர் சேக்குவேரா என்கிற பாத்திரத்தில் தோன்றி புரட்சிகரமான கருத்துக்களை தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருக்கிற புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜ் அவர்களே, இந்திய பொதுவுடைமை கட்சியின் மாநில செயலாளரும் அரிசி என்கிற திரைப்படத்தின் கதாநாயகருமான, விரைவில் திரையில் வர இருக்கிற படம், அண்ணன் முத்தரசன் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அன்பு இளவல் தி வேல்முருகன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் திருமிகு சிவா அவர்களே, நகைச்சுவை நடிகர் அன்பு சகோதரர் இமான் அண்ணாச்சி அவர்களே, மதிப்பிற்குரிய அண்ணன் கரிக்கோல் ராஜ் அவர்களே, திரைப்பட நடிகர் கிருஷ்ணா அவர்களே, திரைப்பட இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களே, இயக்குனர் நிகேஷ் அவர்களே, இங்கே சிறப்பாக நகைச்சுவை ததும்ப உரையாற்றி அமர்ந்திருக்கிற யூடியூபர் கூல் சுரேஷ் அவர்களே, கலைஞர் தொலைக்காட்சி வருவனை செந்தில் அவர்களே, ஜீவானந்தம் அவர்களே, மைனர் விஜய் அவர்களே, உமாபதி அவர்களே, பேசி விடைபெற்று சென்றிருக்கிற முனைவர் சுந்தரவல்லி அவர்களே, மின்னல் அந்தோணி அவர்களே, மற்றும் கண்ணன், ராமலட்சுமி, புலியூர் பாலமுருகன், கடம்புலியூர் கார்த்திகேயன், டாக்டர் கே செல்வராஜ், ஜி சரவணன், காளீஸ்வரன் உள்ளிட்ட திரையுலகத்தை சார்ந்த ஆளுமைகளே, மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி அலெக்ஸ் அவர்கள் இந்த இளம் வயதில் மிக பெரும் முயற்சியை மேற்கொண்டு திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு, வெறியோடு பணியாற்றி இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை வெளியிட இருக்கிறார். வருகிற செப்டம்பர் 20 இந்த படம் திரைக்கு வருகிறது. உலகம் முழுவதும் வர இருக்கிறது. தோற்றத்தில் அவர் ஒரு பள்ளி மாணவனைப் போல் இருக்கிறார். கல்லூரி மாணவனைப் போல் கூட அல்ல. என்னை முதலாக அவர் வந்து சந்தித்த போது நான் அதிர்ச்சியில் என்ன படிக்கிறாய் என்று தான் நான் கேட்டேன். யார் இயக்குனர் என்று கேட்டேன். நான் தான் என்று சொன்னார். இதற்கு முன்பு யாரிடமாவது துணை இயக்குனராக அல்லது இணை இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் உண்டா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார். ஏதேனும் படங்களில் நடித்த அனுபவம் உண்டா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார். எந்த துணிச்சலில் நீங்கள் இப்படி இந்த களத்தில் இறங்குகிறீர்கள் என்றேன். வெறுமென புன்னகைத்து கொண்டார். எதுவும் பெரிதாக அதற்கு விளக்கம் சொல்லவில்லை. அவரோடு வந்திருந்த தயாரிப்பாளர் அனீஷ்
அவருடைய தாயார் 3 பேரும் தான் என்னை வந்து முதலாக சந்தித்தார்கள். இந்த படத்தை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, படப்பிடிப்பை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். என்னை ஏன் அணுகினீர்கள், இந்த துறைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்விகளோடு தான் அவர்களோடு நான் உரையாடத் தொடங்கினேன். இப்படி ஒரு படம், இந்த கதை, குறிப்பாக இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு கதை, நீங்கள் இதிலே நடிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அப்படி என்றால் படம் வெளிவராது, அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னேன். அதன் பிறகுதான் அண்ணன் சத்யராஜ் அவர்களை தொடர்பு கொள்ளப் போகிறோம், நீங்கள் அண்ணனிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் யாரையும் மிக எளிதாக சந்திக்கக்கூடியவர், எந்த பந்தாவும் அவரிடத்திலே கிடையாது. அவரை நீங்கள் போய் தாராளமாக சந்திக்கலாம், வாய்ப்பு இருந்தால் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். அவருடைய இந்த முயற்சியை, இந்த முனைப்பை உள்ளபடியே நான் எண்ணி எண்ணி வியந்து போகிறேன். முன் அனுபவம் எதுவுமே இல்லை, ஆனால் அவருக்குள்ளே ஒரு வேட்கை, வெறியாக மாறி இருக்கிறது. அந்த துடிப்பு அவரை சாதிக்க உந்தி தள்ளி இருக்கிறது. எப்படி அவரை பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. படத்தை தொடங்கி வைக்கிற போது அல்லது படப்பிடிப்பை தொடங்கி வைக்கிற போது என்னை அழைத்து எனக்கு அந்த வாய்ப்பை தந்த தம்பி அலெக்ஸ், அனீஷ், இன்றைக்கு இந்த முன்னோட்ட காட்சிகளை, ட்ரெய்லர் மற்றும் பாடல் காட்சிகளை, ஆடியோ ஆகியவற்றை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்விலும் நான் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து எனக்கு இந்த பெருமையை சேர்த்திருக்கிற தம்பி அலெக்ஸ் அவர்களுக்கும், அனீஷ் அவர்களுக்கும், அவருடைய குழுவை சார்ந்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நேற்று இரவு 8 மணி விமானம் பிடித்து நான் இரவே வந்து சேர்ந்திருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத பல நிகழ்ச்சிகள் டெல்லியிலே, பெரும் மழையும் கூட. ஆகவே அந்த விமானத்தை பிடிக்க முடியவில்லை. பிறகு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விவரத்தை சொன்னபோது, நாங்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம், நீங்கள் இடையிலே வந்து சேர்ந்தால் போதும் என்று அனுமதியை தந்தார்கள். ஆகவே தான் சற்று காலம் தாழ்ந்து வர நேர்ந்து விட்டது. காலை 8 மணி விமானம் பிடித்து இங்கே வந்து சேர 11:30 மணி ஆகிவிட்டது. இந்த ட்ரெய்லரை பார்த்தோம். முதலில் சென்சார் வாரியத்தை சார்ந்தவர்கள் எந்தெந்த காட்சிகளை அனுமதிக்க மறுத்தார்கள் என்கிற தகவலோடு அதை நம்மிடத்திலே போட்டு காட்டினார்கள். ஆனால் சத்யராஜ் அவர்கள் அதற்கு உரிய விளக்கத்தை தந்தார். காட்சிகள் அப்படியே இருக்கின்றன, வசனங்கள் மட்டும் மாறி இருக்கின்றன. சென்சார் போர்டு நமக்கு அனுமதி தந்து விட்டது. அந்த வகையிலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த படம் இடஒதுக்கீடு தொடர்பான கருத்துக்களை விரிவாக பேசுகிறது. புரட்சி தமிழர் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறார். அவருடைய வசனங்கள் மிக இயல்பானவை, எந்த செயற்கைத்தனமும் அவரிடத்திலே இருக்காது. 1980களின் தொடக்கத்தில், 85 என்று நான் கருதுகிறேன், கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர் குப்பங்களில் பள்ளிக்கு செல்லாத மாணவர்களை திரட்டி அவர்களிடையே நடப்பு அரசியல் குறித்து பேச வேண்டும், கல்வி தொடர்பாக பேச வேண்டும் என்கிற ஒரு பணி எனக்கு. நான் எம்ஏ கிரிமினாலஜி முடித்த பிறகு சட்டம் பயிலுவதற்காக விண்ணப்பித்துவிட்டு காத்திருந்த ஓரிரு மாத இடைவெளியில் ஒரு தனியார் நிறுவனத்திலே மாதம் 300 ரூபாய் சம்பளத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தேன்.
நான் ஃபார்மல் எஜுகேஷன். சும்மா ட்ராப் அவுட்ஸ் சில்ட்ரன், பள்ளிக்கு போகாமல் 8ஆவதோட 10ஆவதோட நின்றுட்டு வீட்டில் திரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பையங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களோட பேசணும். அதுதான் இந்த ஜாப். அப்போ நான் வந்து சண்முகம் பிள்ளை தெரு, அம்பேத்கர் பாலம் பக்கத்தில், அங்கே நான் போய் அந்த இளைஞர்களை திரட்டுவதற்காக போய்கொண்டிருந்த போது ஒரு இடத்திலே சுவரில் சத்யராஜ் ரசிகர் மன்றம் என்று பெரிதாக எழுதி அவர் படத்தை வரைந்து வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன பசங்க. அவங்க தான் டார்கெட். எனக்கு அவங்கள போய் தான் போய் திரட்டணும், அவங்கள தான் கூப்பிடணும். அப்போ நான் அந்த மாணவர்கள்ட்ட போயிட்டு, அந்த இளைஞர்கள்ட்ட போயிட்டு, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க, இது என்ன ரசிகர் மன்றம், யார், எனக்கு தெரியாது. அப்போ முதல்ல அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சத்யராஜ் அப்படிங்கிற பேரை நான் பார்க்குறேன். அவங்க ஒரு அடைமொழி போட்டிருந்தாங்க, வாய்ச்சொல் வீரர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது நல்ல வசனம் பேசக்கூடியவங்கிறதுக்காக. வாய்ச்சொல் வீரங்கிறது வேற அர்த்தம். அது அவங்களுடைய ரசிகர் மன்றத்துக்கு அப்படி போட்டிருந்தாங்க. படத்தை பெருசாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. எனக்கு திரைப்படம் பார்க்குறதுல பெரிய ஈடுபாடு கிடையாது. அப்போது எனக்கு அது தெரியல. அவங்கள்ட்ட கேட்டப்போ, என்ன நீங்கள் இவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு அவங்க கோவப்பட்டாங்க. அந்த பையன், என்ன இவரை போய் யாருன்னு கேட்டீங்க, நாங்களாம் அவருடைய ரசிகர்கள் அப்படின்னு. அந்த தம்பிங்க தான் அப்புறம் போய் நான் ஒரு காந்தி மன்றம்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இளைஞர்கள் சொல்லி தான் எனக்கு அண்ணன் சத்யராஜ் அவர்கள் அறிமுகம். அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் திரைப்படத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு இந்த திரைப்படம் எவ்வளவு இலகுவாக சாதாரண மக்களிடத்தில் போய் சேர்ந்தது. திரைப்படங்கள், அந்த பேசுகிற வசனங்கள், அண்ணனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. எந்த காட்சியும் எவ்வளவு இலகுவாக கையாளக்கூடியவர். அது பெரிய ரிஸ்கே இருக்காது, அதுக்கு எந்த பந்தாவும் இருக்காது. இந்த வசனம் பேசுகிறத இப்போ கூட பாருங்கள், அந்த ப்ரொஃபஸர் வந்து இங்கிலீஷில் பேசிகிட்டே இருப்பார், அந்த மேனேஜர், அந்த காலேஜ் தாளாளர், கரஸ்பாண்டன்ட் பேசிகிட்டு இருப்பார். ரொம்ப சாதாரணமாக அவரை பேசிட்டு போவார், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை இந்த படத்தில் கதாநாயக பாத்திரத்தில் வைத்து தம்பி அலெக்ஸ் அவர்கள் முதல் படத்திலேயே ஒரு பெரிய ஆளுமையை இயக்கியிருக்கிறார். அது அலெக்ஸுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இது சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ணன் முத்தரசன் அவர்களும் சொன்னார், தம்பி பார்க்குறது சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், இந்த பையனை பார்த்துட்டு சில பேர் டைரக்டர் யார், அவருக்கு என்ன பேக்ரவுண்டு, அவர் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு படங்கள் ஓடி இருக்கு, என்ன கமர்ஷியலாக அதில் என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிலாம் பார்த்து தான் ஒப்புதல் கொடுப்பாங்க. வருமானம் முக்கியம் இல்லை, அதுக்கு பேர் முக்கியம்னு நினைப்பாங்க. இப்போ தம்பி அலெக்ஸ் போய் கதையை சொல்லும்போது எப்படி அந்த தம்பியை பார்த்து அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, அந்த கதையில் இருக்கிற கரு தான் முக்கியம், கண்டென்ட். அண்ணன் சத்யராஜ் அவர்கள் உடனடியாக அதற்கு உடன்பட்டதற்கு அலெக்ஸ் என்கிற அந்த இளம் தம்பியின் தோற்றம் முக்கியம் அல்ல, அவருடைய ஆற்றல் முக்கியம் அல்ல, அவர் எப்படி படம் இயக்குவார், எப்படி அந்த படத்தை கொண்டு போய் ஸ்க்ரீன் பண்ண போகிறாரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார், அது எந்த அளவுக்கு அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் இருக்கும், நம்மளை எந்த அளவுக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, முன்னிறுத்துவாங்க, அதெல்லாம் அவர் கணக்கு பார்க்கல. அந்த படத்தில் சொல்லப்படக்கூடிய கரு, ஒரு சின்ன பையனாக இருக்கிற, இளம் வயதாக இருக்கிற அலெக்ஸ் அவர்களின் சிந்தனையும், திரைப்படத்துறையில் 250க்கு மேற்பட்ட படங்களில் நடித்த மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிற அண்ணன் சத்யராஜ் அவர்களின் சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது. அதுதாங்க முக்கியமானது, ஒரே நேர்கோட்டில் ஒரே புள்ளியில் இணைகிறது. கல்வி ஒவ்வொருவருக்குமான பிறப்புரிமை என்கிற டைட்டிலோடு இந்த படம், கல்வி ஒவ்வொருவரின் பிறப்புரிமை, அதில் தான் இன்னைக்கு கை வைக்கிறார்கள். சமூகத்தில் மாற்றம் நிகழ்ந்து வருகிறது, முற்போக்கான மாற்றம் நிகழ்ந்து வருகிறது, எளிய மக்கள் வலிமை பெற்று வருகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள் வலிமை பெற்று வருகிறார்கள், காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூக பிரிவினர் கல்வியை பெறுகிறார்கள். அதுதான் இன்னைக்கு சோஷியல் சேஞ்ச் என்கிற சமூக மாற்றத்திற்கான புள்ளி. ஒருவனுக்கு வேலை வாய்ப்பு தரலாம், விவசாயத்தில் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஆடு மாடு மேய்ப்பது கூட வேலை வாய்ப்பு தான்.
கல்லுடைப்பது கூட வேலை வாய்ப்பு தான், அதில் பொருளாதாரம் கிடைக்கிறது. ஆனால் அது சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக இல்லை. கல்லுடைக்கிறவர்கள் கல்லுடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஆடு மாடு மேய்ப்பவர்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டே இருக்கிறார்கள், எந்த மாற்றமும் நிகழவில்லை. அவங்க பசிக்கு சோறு கிடைக்கிறது, அவ்வளவுதான். கல்வி கிடைக்கிற போதுதான் சமூகத்தில் தலைகீழான மாற்றங்கள் நிகழ்கின்றன. கல்வி இல்லாத வேலை வாய்ப்பால் எந்த மாற்றமும் கிடையாது. கல்வியோடு சேர்ந்த வேலை வாய்ப்பால் தான் மாற்றங்கள் நிகழ்கிறது. ஆகவே கல்வியை எப்படி பெறுவது? எல்லோரும் சமமான வாய்ப்பை எப்படி பெறுவது? இதுதான் மிகப்பெரிய கொஸ்டின். ஈக்குவாலிட்டி எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், சமமான வாய்ப்பு வருகிற போது தான் ஈக்குவாலிட்டி, சமத்துவம். இப்போ கல்வியில் சமமான வாய்ப்பு, அது ரொம்ப முக்கியமானது. சமமான வாய்ப்பு என்றால் நிகழ்காலத்தில் போட்டியில் பங்கேற்கிறவர்களிடையே அளிக்கப்படுகிற வாய்ப்பல்ல சமமான வாய்ப்பு. வரலாற்று பின்னணியோடு இணைத்து ஒவ்வொருவரும் எப்படி கடந்த காலங்களில் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று ஒப்பீடு செய்கிற போது தலைமுறை தலைமுறையாக படித்த சமூகத்தினர், படிக்கிற வாய்ப்பை பெற்ற சமூகத்தினர் மிக சிறுபான்மையாக இருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற நிலையில் இருக்கிற சமூக பிரிவினர் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற சமூக பிரிவினர் தலைமுறை தலைமுறையாக படித்த சமூக பிரிவினரோடு மோத முடியுமா? மோத முடியாது. காம்படிட் செய்ய முடியுமா? போட்டி போட முடியுமா? முடியாது. ஆகவேதான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக படிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு ரிசர்வ்டு சில இடங்களை தனித்து ஒதுக்கி வைக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த இடம், இந்த இருக்கல வேற யாரும் உட்காரக்கூடாது. பேருந்துல ஏறினா பெண்களுக்கென்று இடம், இது பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம், இதில் யாரும் ஆண்கள் உட்காரக்கூடாது. எல்லாரும் டிக்கெட் ஒரே மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க. ஏன் அவங்களுக்குன்னு ரிசர்வ்டு ஃபார் விமன், ரிசர்வ்டு ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் பிறரோடு போட்டி போடக்கூடிய வலிமை அற்றவர்கள். ஆகவே அவர்களுக்கென்று இதை ஒதுக்கி வைக்கிறோம். அந்த ஒதுக்கி வைக்கிற அந்த போக்குக்கு பேர் தான் சோஷியல் ஜஸ்டிஸ். அதுதான் சமூக நீதி. சமூக நீதியை பேசுகிற ஒரு படமாகத்தான் தோழர் சேக்குவேரா படம் அமைந்திருக்கிறது. சமூக நீதியை பேசுகிற படம். ஒரு காலத்தில் புராணங்களை படமாக்கினார்கள். மகாபாரதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க, ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க. குடும்ப கதைகள் அப்படிங்கிற பேரில் நிறைய கதைகள் வரும். குற்றம் பின்னணி கொண்ட கதைகளாக வரும். இதுதான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இந்த மாதிரியான முற்போக்கு அரசியலை பேசுகிற கதைகள் திராவிட இயக்கங்களின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் சூழல்ல உருவானது. அண்ணா திரைத்துறையிலே அடியெடுத்து வைத்த பிறகு, கலைஞர் திரைத்துறையிலே ஒரு ஆளுமையாக வளர்ந்த பிறகு, எம்.ஆர். ராதா உள்ளே நுழைந்த பிறகு, என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு பெரும் சக்தியாக அங்கே உருவெடுத்த பிறகு, இதையெல்லாம் திரைத்துறையிலும் பேச முடியும். பகுத்தறிவு கருத்துக்களை பேச முடியும், சமூக நீதி கருத்துக்களை பேச முடியும், சமூக உரிமைகளை பேச முடியும். அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய திருப்பு முனை. இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம சிந்திக்க முடியுது, படத்தை இப்படி எடுக்க முடியும், இப்படி வசனங்களை வைக்க முடியும். நீ உயிரோடு இருக்கிற மாட்டை வெட்டி விற்பனை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புற, அதில் பால், மாட்டு உடல்ல இருந்து உற்பத்தி ஆகிற பால் சாப்பிட்ற, பாலை உரை ஊற்றி வைத்து தயிராக சாப்பிட்ற, தயிரை கடைஞ்சி மோரா சாப்பிட்ற, அதிலிருந்து தனியை பிரித்து எடுக்கிற வெண்ணெயை சாப்பிட்ற, வெண்ணெயை உருக்கி நெய்யா சாப்பிட்ற, எல்லாமே மாட்டோடு சம்மந்தப்பட்டது தான். வெறும் சக்கையாக இருக்கிற கறியை நான் சாப்பிட்றேன்.
அதில் இருக்கிற ஜூஸ் அவ்வளவும் உனக்கு வந்துடுது. நீ உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி. மாட்டுக்கறியை சாப்பிடுன்னு ஒன்றை சொல்கிறது தப்பு, அதே மாதிரி சாப்பிடாதன்னு என்ன நீ சொல்கிறதும் தப்பு. இதையெல்லாம் திரைத்துறையிலே பேச முடியும் என்கிற சுதந்திரம் திராவிட இயக்கங்கள் திரையுலகில் பயணித்த பிறகுதான் உருவானது. இந்த நடப்பு அரசியலை பேசுகிற ஒரு துணிச்சல். இந்த இடத்துல என்ன முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த இடஒதுக்கீடு வந்தது சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற பேரில். எஸ்சி எஸ்டிக்கு வந்தது, மண்டல் பரிந்துரைக்கு பின்னர் ஓபிசிக்கு வந்துருச்சு. எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருந்த வரையிலும் இந்திய அளவில் எந்த பெரிய எதிர்ப்பும் இல்லை. ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம், ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம். ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு இடஒதுக்கீடு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு, ஒரு சேஃப்கார்டு இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் 1950 வந்துச்சு, ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்போ இருந்து எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடுங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டுடைய வேலை வாய்ப்புகளில் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்கு. ஓபிசி மக்கள் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னா எஸ்சி எஸ்டியும் பேக்வர்ட் கிளாஸ் தான் அர்த்தம். அதனால தான் மற்றவங்கள அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் யார்? எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் சேர்ந்து. மொத்தத்துக்கு கான்ஸ்டிடியூஷனில் இதுதான் வார்த்தை, எஸ்இபிசி, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். அதுதான் கான்ஸ்டிடியூஷனில் அம்பேத்கர் எழுதியிருக்கிற வரிகள், வார்த்தைகள். இது யாரையெல்லாம் குறிக்கும்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லோரையும் குறிக்கும், மைனாரிட்டிஸ் அவ்வளவு பேரையும் குறிக்கிற சொற்கள் இது. இப்போ ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை, அம்பேத்கர் சொன்னார் அதுக்குன்னு தனியாக ஒரு கமிஷன் போடுங்க, அந்த கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கட்டும், அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு பிற்காலத்தில் தரணும். அதுதான் ஜவஹர்லால் நேருக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட முரண்பாடு, மோதல். அவர் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். பேக்வர்ட் கிளாஸஸ்க்குன்னு ஒரு கமிஷன் போட சொன்னார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்தில். அப்போ அவரோட இருந்த பெரிய ஆளுமைகள்லாம் அதை அனுமதிக்கலை, தடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு காக்கா கலேல்கார் கமிஷன் வந்துச்சு, அது ரிப்போர்ட் கொடுத்தாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. அதுக்கு பிறகு மண்டல் பேரில் அவர் பிபி மண்டல் யாதவ் அவர் பேரில் ஒரு கமிஷன் போட்டாங்க, அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு, அதை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்துட்டாங்க. நல் வாய்ப்பா விபி சிங் பிரதமரானார். அவர் தான் அந்த பேப்பரை எடுத்தார் கையில், நான் நடைமுறைப்படுத்துவேன்னார். ஓபிசி அதான் அண்ணன் சொல்கிறார்ல அந்த வசனத்தில், நாங்கள் 90% பேர் இருக்கிறோம், 27% தான் கொடுக்குறேன், அதுக்கே இவ்வளவு போராட்டம், அதை நடைமுறைப்படுத்தவும் மாட்டேங்கிற அந்த வசனத்தில் வருது. மண்டல் பரிந்துரையின் அடிப்படையில் தான் 27%. இப்போ இந்த இடத்துல தான் அவர்கள் விழித்து கொண்டார்கள். என்னன்னா, இந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு விபி சிங் ஆட்சியை கவிழ்த்து விட்டு அதற்கு எதிராக மிகப்பெரிய பேரணி நடந்தது, யாத்ரா, ரத யாத்ரா. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்திய அரசியல் வரலாறு அப்படியே ட்விஸ்ட் ஆகுது. மண்டலுக்கு முன் மண்டலுக்கு பின் வீதிகளில் இறங்கி போராடாதவர்கள் போராட வர்றாங்க. யாருக்கு எதிரா? எஸ்சி எஸ்டிக்கு எதிராக இல்ல, ஓபிசிக்கு எதிரா. யாருக்கு எதிராக விபி சிங் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது? எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு கவிழ்க்கப்படல, ஓபிசிக்கு. ஓபிசினா யார்? தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி. இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்து விபி சிங் ஆட்சி கவிழ்த்தார்கள். அவர் போனா போட்டோம், ஆட்சி போனா பரவாயில்ல, நான் இதை செய்தே தீர்வுன்னு ஆட்சி இழந்தார். அன்னைக்கு அவர் கூட இருந்து அதற்கு ஒத்துழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான், ஒரு தலித் லீடர், அம்பேத்கர் இயக்க தலைவர். அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ள பிஜேபி வளர தொடங்கியது, பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. இது வரலாற்று உண்மை, அரசியல் உண்மை. அதுக்கு பிறகுதான் அவங்க எழுச்சி பெறாங்க. அவங்க இந்த இடஒதுக்கீடு வரக்கூடாதுங்கிறதுக்காக, நடைமுறைப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னென்ன வழிமுறைகள் செய்யணுமோ அவ்வளவும் பண்றாங்க. இப்ப ஜுடிஷியரியும் பயன்படுத்தி கிரிமி லேயர் கொண்டு வந்துட்டாங்க. ஓபிசிக்கு கிரிமி லேயர் கொண்டு வந்தாங்க. மண்டல் பரிந்துரையில் கிரிமி லேயர் கிடையாது. கிரிமி லேயர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நேற்று தான் நான் 2 தம்பிகளை அழைச்சிட்டு போனேன் ராம்தாஸ் அத்வாலே கிட்ட. அந்த 2 தம்பிகளும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க. அவங்க 2 பேரும் என்னன்னா, ப்ரிலிமினரி பாஸ் பண்ணாங்க ஐஏஎஸ்க்கு, அடுத்து மெயின் பாஸ் பண்ணாங்க, அப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணாங்க. இது எவ்வளோ பெரிய கடினமான போராட்டங்கிறது தெரியும். முதல்ல நுழைவுத் தேர்வு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயின் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணணும். ஒவ்வொரு இடத்தையும் ஃபில்டர் பண்ணிடுவாங்க.
இதை 3ஐயும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆயிட்டான். ஆனால் கிரிமி லேயர் வந்து அங்கே இடிக்குது, உனக்கு முடியாதான்றான், வெளியே தள்ளி விட்டான். என்னடானா அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாங்களாம், அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து 10 லட்ச ரூபா வருதான். கிரிமி லேயர் என்னன்னா 8 லட்சத்துக்கு மேலே ஒருத்தருக்கு ஆண்டு வருமானம் இருந்தால் அவனுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை. இதுதான் கிரிமி லேயர். இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு. நம்மெல்லாம் இடஒதுக்கீடு எல்லாம் கோட்டான்னு சொல்கிறோம். இந்த கிரிமி லேயர் வச்சது யார்? நம்ம இந்த சென்சார் போர்டில் ஆள் வச்சதுக்கு கோவப்படுறோம்ல, அதுதான் கிரிமி லேயர் வச்சவங்க தான் அங்கே சென்சார் போர்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா தம்பி வந்தவனே என்று சொன்னார், இந்த படத்தை வந்து சென்சாரே பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டாங்கன்னு பதறிட்டு வந்தாங்க அலெக்ஸும் அனீஷும். என்ன சொன்னாங்கன்னா, கௌதமி தான் அதில் மெம்பராக இருக்காங்க. யார்? நடிகை கௌதமி. அவங்க யார்? நடிகை மட்டும்தான் எனக்கு தெரியும், அவங்க பிஜேபியில் சேர்ந்தது எனக்கு தெரியாது. அவங்க பிஜேபி மூலமாக பிஜேபியில் சேர்ந்து அதில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாங்க. மெம்பராக இருந்தவொடனே இதில் பூரா பெரியார் கருத்து இருக்குது, சமூக நீதி கருத்து இருக்குது. அதுலேயும் பெரியார் வேடம் தெரிவித்து அண்ணன் சத்யராஜ் அதில் நடிக்கிறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசக்கூடியவர். அந்த வசனங்கள் போய் மக்கள்கிட்ட போனால் அப்படியே ஆழமாக நெஞ்சில் பதியக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தை உச்சரிக்கிற அந்த முறை இருக்குது பாருங்க. அப்போ கௌதமி வந்து இயல்பாக தடுப்பாங்க. ஏன்? அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சென்சாருக்கு கன்சிடரே பண்ண முடியாது, தூக்கி போட்டாங்க. அவங்கள்ட்ட பேச முடியுமான்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு பழக்கமே இல்லை. திரைத்துறைங்கிற அடிப்படையில் ஒரு நட்பு அண்ணா சத்யராஜ் அவர்களுக்கே இருக்கும். அவங்கள வச்சே நீங்கள் திரும்ப பேசுங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. இப்போ நல் வாய்ப்பாக அவங்க வெளியேறிட்டாங்க. இப்போ வேற ஆள் சென்சார் போர்டில் வந்திருக்கிறேன். இப்போ வசனங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த காட்சிகள் அப்படியே, நான் தான் கேட்டேன், நீங்கள் வசனம் அதுக்கு வேறு மாதிரி வாசிச்சிருப்பீங்களா, இப்போ நீங்கள் மாற்றி வசனம் பேசுனதா சொல்கிறீங்களே, அது சிங்க் ஆகுமான்னு கேட்டேன். அது அப்படி தான் இருக்கும், அது அதெல்லாம் ஒன்றும் பெரிய வேறுபாடு தெரியாதுன்னு சொன்னார். இது ஏன் நிகழ்கிறது? ஏதோ அந்த சென்சார் போர்டு மட்டும்தான் காரணம்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு கிரிமி லேயர் வைக்கிற சிந்தனையிலிருந்து தான் இங்கே உருவாகுது எல்லா இடங்களிலுமே. ஓபிசிக்கு கிரிமி லேயர், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு எஸ்சி எஸ்டிக்கும் கிரிமி லேயர். கான்ஸ்டிடியூஷன்ல கிரிமி லேயர் கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக எஸ்சி எஸ்டிக்கு வருமான வரம்பு கூடாது. கிரிமி லேயர்னா என்னென்ன? கிரீம்னா என்ன? பசை. கிரிமி லேயர்னா பசை எடுக்கு. ரொம்ப வறுமையில் கிடக்கிறவன் ரொம்ப பணக்காரனாக இருக்கான், அதுக்கு இடையில ஒருத்தன் டெவலப் ஆகி வரான், கொஞ்சம் பசை எடுக்கு உள்ள சமூகம். மாத சம்பளம் வாங்குறான், வருமானம் வந்து அவனுக்கு ரெகுலர் இன்கம், தொடர்ந்து வருமானம் வருது. அதில் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தால் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. சோஷியல் ஜஸ்டிஸுடைய கான்செப்டே என்னன்னா, பொருளாதார அளவுகோல் அதில் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான். அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். அதில் எந்த காரணத்தை கொண்டு எக்கனாமிக் கிரைட்டீரியா வரக்கூடாது, வருமானத்தை பற்றி பேசக்கூடாது, பொருளாதார அளவுகோலே கூடாது. அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். சமூக தகுதி, இந்த சமூகத்தில் மிகப்பெரிய துணை பிரதமர் பொறுப்பு அளவுக்கு வந்தார் ஜெகஜீவன் ராம். துணை பிரதமர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், இந்தியாவில் அந்த பொறுப்புக்கு வந்த முதல் நபர் அவர். அவர் வந்து பை காஸ்ட் வந்து சமார், ஷெட்யூல் காஸ்ட். அவர் துணை பிரதமர் ஆனார். டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தார். முப்படைகளுக்கும் அவர் தான் அமைச்சர். மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து சம்பூர்ணானந்தா சிலையை உத்தரப்பிரதேசத்தில் திறந்துட்டு பொத்தான் அமைக்கிட்டு திறந்துட்டு போன பிறகு அந்த சிலையில் வந்து கங்கா ஜலத்தை ஊற்றி தீட்டு கழிச்சாங்க, சம்பரோட்சணம். அவர் தான் பொருளாதாரத்தில் மேம்பட்டார், அதிகாரத்தில் உயர்ந்துட்டார். அப்புறம் எங்கே காஸ்ட் வரும்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இதுதான் இந்த சமூகம். அவ்வளவு பெரிய துணை பிரதமர் அளவுக்கு உயர்ந்தவர், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர், முப்படைகளுக்குமான அமைச்சராக இருந்தவர். அவர் எங்கோ ஒரு மேடையை உட்கார்ந்து ஒரு பொத்தானை அமுக்கி திரையை விலக்கி சிலையை திறந்து விட்டு போன பிறகு அந்த சிலையிலே கங்கை நீரை ஊற்றி தீட்டு கழித்தார்கள். இந்த நிலை மாறுகிற வரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த நிலை மாறணும். ஆகவே பொருளாதார அளவுகோல் முக்கியம் அல்ல. இது பற்றி பெரிய டிபேட் நடந்துச்சு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில், அரசியல் நிர்ணய சபையில். இவங்களெல்லாம் வேற பெரிய ஜாம்பவான்கள். யார்? ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், புரட்சியாளர் அம்பேத்கர். அவங்க மாதிரியான ஆளுமைகள் இப்போ யாருமே கிடையாது. அவங்க அவ்வளவு தூரம் வந்து விவாதித்து கடைசியாக பொருளாதார அளவுகோல் ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது, ஒரு வரையறையாக கூடாது, அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க.
ஆனால் இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஓபிசிக்கு இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கும் தனி சட்டம் கிடையாது, கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறத வச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, செப்பரேட் லா கிடையாது. ஆனால் எடுப்பிலே இடபிள்யூஎஸ் என்கிற பேரில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், அவங்க அர்த்தம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்னால் வேறு யாரும் கிடையாது, பிராமணர்கள். தமிழ்நாட்டில் யார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி? எல்லாமே ஓபிசி தான். பிராமணர்களும் ஒரு முதலியார் சமூகத்திலே அல்லது ரெட்டியார் சமூகத்திலே ஒரு ஒரு பிரிவு இருக்காங்க, அவங்க மட்டும்தான் எஃப்சி. இப்போ எல்லாருமே பிசி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், யார் எடுத்துக்கிட்டாலும் ஓபிசி தான். இப்போ எஃப்சிக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்க இடஒதுக்கீட்டுக்கு மட்டும் சட்டம் இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு சட்டம் இருக்கு, ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது. அது என்னன்னா இடபிள்யூஎஸ்ங்கிறது பொருளாதார அளவுகோல். அவங்க வந்து வறுமையில் வாடுறாங்களா, ஏழையா இருக்கிறாங்களா, அதனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு தர்றோம். அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற வரையறைகள்லாம் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. எனவே சமூக நீதி என்கிற அடிப்படையில் வழங்கப்படுகிற இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீர்த்து போக வைக்கணும், டைலூட் பண்ணணும், அதை இல்லாமல் செய்யணும். அதனால தான் எல்லா அரசு துறைகளையும் பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க. தனியார் மயமாக்கிட்டா யாரும் இடஒதுக்கீடு கேட்க முடியாதுன்னு. ஏன் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சமூக சோசியல் ஆர்டரே மாறுது இல்லை. ஆடு மாடு மேய்ச்சி இருந்தவன் திடீர்னு ஜட்ஜின்னு வந்து உட்காடுறான், அட்வொகேட்னு படிக்கிறான், பேராசிரியர்னு போய் உட்காடுறான், சயின்டிஸ்ட்னு போகிறான், ஐஐடி போகிறான், உலக நாடுகள் முழுக்க போகிறான். யார் ஆடு மாடு மேய்க்கிறது? கக்கூஸ் கழுவிட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு வந்து நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆகுது. சமூக ஆர்டர் அவங்க வச்சிருந்த 4 வருண அமைப்பு முறையில் இருந்த சோசியல் ஆர்டர், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அவுட்காஸ்ட், அவங்க தான் எஸ்சி எஸ்டி. இந்த ஆர்டருக்குள்ள வரமாட்டாங்க, அவங்க வெளியே இருக்காங்க, சாதியற்றவர்கள். இந்த ஆர்டர் மாறுது. ஆடு மாடு மேய்ச்சவெல்லாம் வந்து நீதிபதி சிம்மாசனத்தில் போய் உட்கார்றான், பார்லிமெண்ட்ல போய் பேசுறான், மந்திரி ஆகிறான், டாக்டர் ஆகிறான், என்ஜினியர் ஆகிறான். தெருவு கூட்ட ஆள் இல்லை, கக்கூஸ் கழுவு ஆள் இல்லை. அதை விட முக்கியமாக காலம் காலமாக எல்லா தளங்களிலும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த சமூக பிரிவினரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை தடுப்பதற்குத்தான் இடஒதுக்கீட்டில் எல்லா இடங்களிலும் கை வைக்கிறார்கள். இது ஒரு பெரிய சவால். இதை எதிர்கொள்வது என்பது பெரிய சவால். இடஒதுக்கீட்டை நாம வந்து இழந்துட்டோன்னு சொன்னா மறுபடியும் 2000 வருஷத்துக்கு பின்னால போக வேண்டி வரும். அதுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது. சமூக நீதியை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் வெறுமனே சாதி பெருமையை பேச சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துகிறார்கள். இன்னும் எல்லாம் மேடை ஏறி ஆண்ட பரம்பரை அரச பரம்பரைன்னு பேசிட்டு இருக்கிறோம். அங்கே கீழே வேட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து, சமூக நீதிக்கு ஆபத்து. ஓபிசிங்கிற ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ஒருங்கிணைந்த சக்தி உருவாயிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி சாதிகளா உடைக்கிறார்கள். இந்த சப் கேட்டகரைசேஷன் அது என்னன்னா, இடஒதுக்கீடு பெறக்கூடியவங்கலாம் தனித்தனி ஒரே. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 76 சாதிகள் இருக்கு ஷெட்யூல்டு காஸ்ட்ங்கிறதுல, அட்டவணை சாதிகள், அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி. ஓபிசி அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் முதல்ல இது வந்ததுனால இதுக்கு அந்த பேர் வந்துருச்சு, அட்டவணைப்படுத்தப்பட்ட சமூக பிரிவினர். அவ்வளோதான், சாதி இல்லை. அது எஸ்சிங்கிறது சாதி கிடையாது. 76 சாதிகள். 76 சாதிகளை வந்து அவங்க சப் கேட்டகரைஸ் பண்ண சொல்றான். பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்க, கல்வியால் மேம்பட்டவங்க, இடஒதுக்கீடு பெற்றவங்க, பெரும்பான்மையாக இருக்கிறவங்க, சிறுபான்மையாக இருக்கிறவங்கள ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு பிரி. இப்போ ஆந்திராவில் அப்படி பிரிச்சிருக்காங்க, தெலுங்கானாவில் அப்படி பிரிச்சிருக்காங்க. அப்படி சப் கேட்டகரைசேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரே கம்யூனிட்டிங்கிற அடிப்படையில் ஒன்று சேர முடியாது, ஓபிசிங்கிற அடிப்படையில் ஒன்று சேர முடியாது. ஒரு 25 வருஷத்துக்குள்ளார அது வந்து எல்லாம் தனித்தனியாக அவங்களுக்குள்ள தான் பெரிய மோதல் நடந்துகிட்டு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஒற்றுமையாக நின்று அரசியல் அதிகாரத்துக்கு மேலே நோக்கி போக முடியாது, இடஒதுக்கீட்டை காப்பாற்ற முடியாது. கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமைகளை பற்றிய விவாதங்கள் நடக்காது, எல்லாம் நீர்த்து போயிடும். ஒரு சதித்திட்டத்தோடு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஜுடிஷியரியை பயன்படுத்துகிறாங்க, சென்சார் போர்டை பயன்படுத்துகிறாங்க, டிஓபிடின்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை பயன்படுத்துகிறாங்க. அதில் நிறைய அஃபிஷியல் மெமோரண்டம் போட்டாங்க. அதெல்லாம் வந்து இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தவே கூடாதுங்கிற அடிப்படையில் போடப்பட்ட மெமோரண்டம்ஸ். அதெல்லாம் இன்னும் இருக்குது.
6 மெமரண்டம்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் பெருசாக யாரும் விவாதிக்கிறது கிடையாது. கண்டதை பேசிக்கிட்டு இருக்கிறோம், சாதி பெருமையை பேசிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய அளவில் இதற்கு எதிரான சதி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் கல்வி ஒவ்வொருவரின் பிறப்புரிமை, அதில் கை வைக்கக்கூடாது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒரு பாலிசி கொண்டு வராங்க. மாநில அரசுகள் பாடத்திட்டத்தை உருவாக்கக்கூடாது, கல்வி திட்டத்தை உருவாக்கக்கூடாது, கல்வி கொள்கையை உருவாக்கக்கூடாது. நாங்கள் உருவாக்கி தரோம், நீ உன்னுடைய மண்ணின் வாசனைக்கு ஏற்ப நீ கல்விக் கொள்கையை உருவாக்கக்கூடாது. நீ கல்விக் கொள்கையை உருவாக்குனா பெரியார பாடத்திட்டத்தில் கொண்டாந்து வைப்ப, உள்ளூரில் யார் யார் மொழிப்போர் தியாகிகளோ அவனை பாடத்திட்டத்தில் கொண்டாந்து வைப்ப, இந்த உள்ளூரில் ஒவ்வொரு சமூகத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவங்களை எல்லாம் ஒரு ஆளுமையாக காட்டுவேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து அதெல்லாம் போயிடும். அவங்க தான் அதை தீர்மானிப்பாங்க. சயின்ஸாக அவன் தீர்மானிப்பான், ஹிஸ்ட்ரியாக அவன் தீர்மானிப்பான். மொழி கட்டாயமாக 3 மொழிகள் வேணும். நீ உன் மொழியை நீ படிச்சுக்கோ, ஆனால் கம்பல்சரியாக வந்து ஹிந்தி படிக்கணும், இங்கிலீஷும் படிக்கணும். இதெல்லாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. ஓபிசியை டைலூட் பண்ணணும், மாநில அதிகாரத்தை டைலூட் பண்ணணும், மாநில உரிமைகள் மொழி அடிப்படையில் உருவாயிடக்கூடாது, ஒரு தனி தேசிய இனமாக வளர்ந்துடக்கூடாது. தனி தேசிய இனம் இவன் தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி நாளைக்கு தெலுங்கு தேசியம் பேசுவான், மலையாள தேசியம் பேசுவான், கன்னட தேசியம் பேசுவான். இவன் விரும்புகிற ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா, அவன் விரும்புகிற இந்தியாவை அவனால் உருவாக்க முடியாது, எல்லாம் சிதறி போயிடும். இப்படிப்பட்ட சதி முயற்சிகளை விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட விவாதத்தை நடத்துகிற களமாக திரைத்துறையை இன்றைக்கு தம்பி அலெக்ஸ் பயன்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார். அதற்கு சேக்குவேரா பெயரை சூட்டியிருக்கிறார் அந்த பாத்திரத்திற்கு என்பது மிக பொருத்தமானது. ஏன் சேக்குவேரா பெயரை சூட்டுகிறார்? சேக்குவேரா எந்த செக்டேரியன் பாலிடிக்ஸ்குள்ளே போய் அவர் சிக்கலை. இப்போ நாங்கள் வந்து தமிழர்கள், நாங்கள் வந்து ஆதி திராவிடர், நாங்கள் வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதி, நாங்கள் இந்து, அவன் வந்து கிறிஸ்டியன், இதெல்லாம் வந்து செக்டேரியன். இதுக்கு பேர் வந்து செக்டேரியன் பாலிடிக்ஸ். நாங்கள் இந்து, அவங்கெல்லாம் இந்து அல்லாதவர்கள், நாங்கள் தலித்து, இவங்கெல்லாம் தலித் அல்லாதவர்கள், நாங்கள் தமிழர், இவங்க தமிழர் அல்லாதவர்கள். இந்த அடையாளத்துக்குள்ளே பிடிச்சி நிற்கிறது. இப்போ அந்த மாதிரி சேக்குவேரா நினைச்சிருந்தா அர்ஜென்டினாவை தாண்டி அவரால் போய் கியூபாவில் புரட்சியில் ஈடுபட்டுருக்க முடியுமா? கியூபனுக்கும் அர்ஜென்டினியாக்காரனுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்கள்? அவனுக்கு சர்வதேச பார்வை அந்த இளம் வயதிலேயே. ஒரு டாக்டராக படித்து ஒரு ஃபிசிஷியனாக தொழிலுக்கு போனவன், அவனுக்குள்ளே எவ்வளோ பெரிய வேட்கை இருந்திருக்கு பாருங்க. ஆன்டி இம்பீரியலிஸ்ட், ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கணும், அதுக்கு யாரோட வேணாலும் கை கோக்கணும். ஃபிடல் காஸ்ட்ரோவை போய் நண்பராக பார்க்குறான். அங்கே போய் அந்த நாட்டினுடைய புரட்சி தன்னை ஒப்படைச்சிக்கிறான். அங்கே போய் ஒரு மினிஸ்டராகவும் ஆகிறான், அமைச்சராகவும் ஆகிறான். அவன் பிறந்தது அர்ஜென்டினா, ஆனால் கியூபா புரட்சியில் போய் ஈடுபடுறான். அப்புறம் பொலிவியாவுக்கு போகிறான். அங்கே தான் வந்து அமெரிக்க படைகள் சுற்றி வளைத்து அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டது. கொல்லப்பட்ட பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய உடலை இன்றைக்கு எடுத்து மரியாதை செய்கிறது இந்த சமூகம், வணக்கம் செலுத்துகிறது. ரொம்ப இளம் வயதிலேயே அவர் பலியாக்கப்பட்டு விட்டார். அவருக்கு இருந்த சிந்தனை பாருங்க, எவ்வளவு பெரிய பரந்த பார்வை. எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது அவன் தான் உண்மையான புரட்சியாளன். அவன் என்ன சாதின்னு பார்க்கக்கூடாது, என்ன மதம் பார்க்கக்கூடாது, என்ன இனம் பார்க்கக்கூடாது, எந்த நாடுன்னு பார்க்கக்கூடாது, எந்த மொழின்னு பார்க்கக்கூடாது. பாதிக்கப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஆதிக்கத்திற்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற அந்த போர்க்குணம் அதுதான் ரொம்ப முக்கியம். சே அப்படின்னாலே தோழன் தான் அர்த்தம். அவனுடைய பேரு எர்னஸ்டோ குவேரா. அவங்க அப்பா பேரும் குவேரா லிஞ்ச்னு வரும், ஃபேமிலி நேம். சேங்கிறது ஒரு நிக் நேம். அது நம்ம இப்போ தோழர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன் அவர் அப்படி எல்லாரும் தோழராக பார்க்குறாங்க? மொழியை கடந்து, இனத்தை கடந்து, தேச வரம்பை கடந்து, எல்லைகளை கடந்து சமூக நீதிக்காக நின்றார், ஆதிக்கத்தை எதிர்த்தார், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார். அந்த பார்வை நமக்கு வரணும். இந்த அடையாளங்களை பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கக்கூடாது. அதில் ஒரு பெருமையில் வந்து நம்ம வந்து முரண்பட்டு நிற்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால தான் மிக எளிதாக சமூக நீதியை நீர்த்து போக செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இன்னைக்கு சென்சார் போர்டில் உட்கார்ந்துருக்குங்க யாராக இருந்தாலும் அதுக்குன்னு வரையறுக்கப்பட்ட கொள்கை அடிப்படையில் தான் இயங்குவாங்க.
இப்போ அந்த இடத்துக்குள்ள நாம போனாக்க அது வேற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம். இப்போ நாம போகணும்னு ஒரு கேள்வி வரும்போது தான் சமூக நீதி தேவைப்படுகிறது. அந்த இடத்துல எப்படி நாம போறது? ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம். ஒவ்வொரு இடத்திலையும் தீர்மானிக்கிற இடத்துல பிரதிநிதித்துவம் இருக்கணும். அந்த பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கோட்பாடு தான் சமூக நீதி கோட்பாடு. அது கல்வியிலிருந்து தொடங்குகிறது. கல்வியை மறுக்கிறேன், நீ நான் வைக்கிற வரையறையின்படி உள்ளே வா, நீட் எழுது, அப்பன்னா நீ டாக்டர் ஆகலாம், இல்லைன்னா ஆக முடியாது. அங்கே ஒரு செக் வைக்கிறாங்க. இந்த ஆபத்தை எல்லாம் நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அந்த விவாதிக்கிற களங்களில் தோழர் சேக்குவேரா போன்ற திரைப்படங்களும் தன்னுடைய பங்களிப்பை செய்ய தயாராக வந்திருக்கிறது. அந்த சிந்தனை, முற்போக்கு சிந்தனை, சமூக நீதி சிந்தனை இருந்ததால் தான் தம்பி அலெக்ஸ் இந்த இளம் வயதில் அண்ணன் சத்யராஜை தேடி போய் பார்க்கிறான். அந்த பார்வை பாருங்க, ஒருத்தர் சிந்தனை தான் உறவை உருவாக்கும். இல்லைன்னா அவர் வேற கமர்ஷியலா யாரையாவது போய் பார்த்துருப்பாரு. எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது ஒரு படம் வரணும், அதில் ஒரு குத்தாட்டத்தை வைக்கணும், ஒரு நல்ல காதல் காட்சி வைக்கணும் அப்படின்னு அவர் கற்பனை பண்ணல பாருங்க இந்த இளம் வயதில். அந்த வகையில் நான் தம்பி அலெக்ஸ் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். உங்களை போன்ற இளைஞர்கள் திரைத்துறையில் மிக பெரும் சக்திகளாக வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.